வணக்கத்துக்கும் பெருமைக்கும் உரிய எங்கள் ஐயா அறிஞர் ராமதாஸ் ஐயா அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கிற அறிவியல் ஆசான் எங்கள் மாமா தாமரைக்கோ அவர்களே, உற்று துணையாகவும் கெழுதகை நண்பராகவும் இருந்து இந்த வினை முழுக்க இந்த மண்ணுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய நேரங்களை எல்லாம் என்னை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிற என் நண்பர் பெருமைக்குரிய அறிஞர் செழியன் ஐயா அவர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உலங்கணிந்த நன்றி கிடந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி ஏறத்தாழ ஒரு 300 பக்க அளவிலான ஒரு ஆக்கத்தை, ஒரு 30 கட்டுரைகளை, 30 கட்டுரை நூல்களை ஒன்றாக்கி இதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் திட்டமிட்டோம். அத்தனையும் வேலை முடிந்தது. ஆனால் திருத்தங்களும் அதற்குரிய இணைவுகள் சேர்க்கவும் முன்னுரை எழுதுவமாக இருக்கிற காலச்சூழலை பார்த்துவிட்டு அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும், அந்த 30இல் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த நூல் உருவாக்கியிருக்கிறது. நிறைய வருத்தங்களும் நிறைய மகிழ்ச்சியும் ஒரு வகையான ஒரு புதுமையான உணர்வோடு நான் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். தந்தை பெரியார் அவர்களை அடிக்கடி இந்த சூழலை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் மொழி பற்றிய கருத்துகள் எல்லாமே தாறுமாறாக, எல்லாருக்கும் வாய் இருக்கிறது, மனம் இருக்கிறது, சொல்வதற்கான தாள் இருக்கிறது, ஊடகங்கள் இருக்கின்றன, ஆள்கள் இருக்கிறார்கள் என்று உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உழைப்பு என்கிறது என்ன வகையான தகைமையுடையது என்பதை உண்மையானவர்கள் தான் உணர முடியும். அப்படித்தானும் அது தொடர்பாக ஈடுபட்டு உழைத்து அந்த தொண்டுணர்வோடு இருந்தால்தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும், அவரை விளங்கிக் கொள்ள முடியும். அவருடைய எழுத்துக்களை எல்லாம் கொஞ்சம் உற்று பார்த்தா வியப்பாக இருக்கிறது. அது ஒரு வகையான பொது, இந்த நிலையினும் வேறு வகையான மேம்பட்ட போக்கு. அது ஒரு திருமண கூட்டத்திலே கலந்து கொள்கிறார், திருமணத்தை நடத்தி வைக்கிறார். ஏராளமான பெண்கள் குழந்தை குட்டிகளோடு இருக்கிறார்கள், சிறுவர்கள் சிறுமியர்கள் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அந்த பார்வை பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே அந்த குழந்தைகள் மீது போகிறது. திடுமென தாய்மார் பக்கம் திரும்பி அம்மா அம்மான்னு கத்துறார். அந்த ஒலியை அதை ஏதோ பதிவு பண்ணி இருக்கிறார்கள். அதை கேட்டு எனக்கு வியப்பாக இருந்தது. அம்மா அம்மா, நம்ம பிள்ளைங்க எல்லா நிலையிலும் முன்னேறணும், கல்வி அறிவில் முன்னேறணும், மேல வரணும், மலமல 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 மலமலன்னு படிச்சிடணும் கத்துற. நீங்க அது கீழே அந்த சொற்களை திரும்ப 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 போடுற அதன் கீழே இருக்கிற உள்ளுணர்வை, அதனுடைய அவாவை, மக்கள் மீது கொண்டிருக்கிற பற்றை, இந்த மண்ணில் இருக்கிற குழந்தைகள் மேம்பட வேண்டும் என்கிற ஆர்வத்தினை, வெறியை, தன்னுடைய கடமையை அவர் பதிவு செய்கிற அந்த சூழல் போலவே எனக்கு அடிக்கடியும் இவற்றில் ஈடுபடுகிற பொழுதெல்லாம் எனக்கு என் நெஞ்சில் அந்த உணர்வுகள் மேலோங்கி வருகின்றன. கழக காலத்திலே ஒரு ஔவையார் இருந்தார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு 30-40 அறிஞர்களோடு தொடர்பாக, மன்னர்களோடு, குறுநில மன்னர்களோடு, வேள்களோடு எல்லாம் தொடர்பாக இருந்தார். அதியமான் நெடுமானஞ்சி என்று ஒருவன், அவனுடைய அவைக்கள புலவராக இருந்தார். 2-3 தலைமுறைகளுக்கு கூடவே இருந்தார். முழு கிழவியாகி முதிய நிலை அடைகிற பொழுதே அவனுக்கு ஒரு மலைப்புறத்தில் நின்று ஒரு பழங்குடி மக்களில் சில பேர் அது வந்து, இது அரிதாக கிடைத்திருக்கிற தொடர்பாக இருக்கிற நெல்லிக்கனி, இதை சாப்பிட்டால் நீண்ட நெடுங்காலத்துக்கு உயிர் வாழலாம் என்று அவனிடம் கொண்டு வந்து கொடுத்த அந்த செய்தியை ஒரு பதிவு செய்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி.
முதிய கிழவியாகிவிட்ட என்னை, தளர்வுற்ற என்னை நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதற்காக அவன் எனக்கு கொடுத்தான், அந்த அஞ்சி கொடுத்தான் என்று பதிவு செய்கிறான். இது உலகமெல்லாம் செய்தியாக போனது. சரி, இந்த அதியமான் நெடுமான் நஞ்சி என்கிற அவன் ஒரு குறுநில மன்னன் தான். அஞ்சி என்கிறவன் ஒரு குறுநில மன்னன் தான். அவன் இந்த ஔவையார் மீது வைத்திருந்த அன்பு என்கிறது அது ஒரு இயல்பாக சொல்லி மாளாது, அது எதையோடும் ஒப்பிட முடியாது. அப்படி ஒரு அன்பை அந்த ஔவையார் மீது செலுத்தினார். 2000 ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு குறுநில மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சி என்று பெயர். அவனை பற்றி ஒரு 15-16 பாட்டுகள் எழுதியிருக்கிறார். அவருடைய குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் காலத்தில் வாழ்ந்த புலவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். ஆதிமந்தியை பற்றி எழுதியிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 59 பாடல்கள் ஔவையாருடைய பாடல்கள் இருக்கின்றன. பெரிய ஒரு வைர சுரங்கம் போல அந்த அறிவு அந்த காலத்தில் ஆட்சி கொண்டிருக்கிறது. 30 புலவர்கள், 30 பெண்பார் புலவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். பெண்கள் எல்லாம் இப்பொழுதுதான் படிக்கிறார்கள். இதற்கு இடைக்காலத்திலெல்லாம் ஆரியம் வந்து இங்கே நன்றாக உட்கார்ந்த பிறகு குடும்பத்திலிருந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று எல்லாரும் கடைபிடித்தார்கள். பெண்கள் படிக்கிறதே இல்லை. இந்த நிலையை அந்த காலத்தில் எல்லா பெண்களும் படித்தார்கள். அதிலே புலவர்களே பெண்பார் புலவர்களாக 30 பேர் இருந்தார்கள். சும்மா விளையாட்டில் அந்த அறிவெல்லாம் கிட்டே நாம் நெருங்க முடியாது. அவ்வளவு பெரிய அறிவுடையவர்களாக அந்த பெண்பால் புலவர்கள்லாம் இருந்தார்கள். அதிலே தலைமையான இடம் இந்த கிழவிக்கு, இந்த அம்மாவுக்கு கிடைத்தது. அந்த பாட்டினுடைய வரிகள்லாம் மிக வியப்பு. அதில் இருக்கிற ஆற்றலெல்லாம் பெரிய பெரிய செய்திகள். அந்த காலத்தில் அரசனுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை அவனைய போர் உடையோடு வந்து அந்த இராணுவ உடை போல வந்து அவன் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்கிறது மரபு இந்த மண்ணில். அவன் எந்த வகையான போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுதும் கூட உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் போரிலிருந்து டக்குன்னு விலகி வந்து நேரடியாக அந்த 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 கட்டில் இருக்கிறதே, குழந்தை பிறந்த கட்டில், அவளையும் தாயையும் சேயையும் பார்க்க வேண்டும் என்கிறது இங்கே ஒரு மரபாக இருந்தது. அப்பொழுது அந்த குடும்பத்திலே அவள் இருக்கிறாள். அந்த பேர் நடக்கிற பொழுது ஔவையார் இருக்கிறார். அவன் வருகிறதை பதிவு செய்கிறார். நீங்கள் ஆழமாக பாருங்கள். ஒரு மன்னன் போர் செய்து கொண்டிருக்கிற பொழுது இடையிலே வந்து தன்னுடைய பிறந்த குழந்தையை பார்ப்பதற்கு வந்திருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் என்று தொடங்குகிறாள். கையது வேலே, கையில் அவனுக்கு வேல். கையது வேலே காலன புனைகடல், கால்களில் அவள் கடல் அணிந்திருக்கிறான், வீர கடல் அணிந்திருக்கிறான். கையில வேல், காலில் கடல், அது ஒரு வீரத்துக்குரிய அடையாளம். மெய்யது வியரே, உடம்பு முழுக்க வேர்வை, உடம்பு முழுக்க. ஏன்னா அப்பொழுதுதான் போரிலிருந்து வந்திருக்கிறான். மிடற்றது புண்ணே, மிடற்றது பசும்புண் என்று எழுதுகிறார். இந்த மிடறு என்கிறது இந்த கழுத்தினுடைய இந்த பகுதியில் ஒரு வெட்டு காயத்தோடு வந்திருக்கிறான், ரத்தம் ஒழுகுகிறது, அது பசும்புண் என்றார். போரிலிருந்து நேரடியாக புண்ணோடு தான் வந்திருக்கிறான். அந்த காட்சியெல்லாம் சொல்லி அவள் தான் குழந்தையும் பார்க்கிறாள், அவன் நெடுமானஞ்சியும் பார்க்கிறாள். 2 பேருக்கும் இருக்கிற செய்திகளை அவள் அந்த பாட்டிலே சொல்கிறாள். நேரடியாக நிகழ்ச்சியாக காட்சியாக அதில் பதிவு செய்கிறாள். அவன் அங்கிருந்து வருகிற பொழுது அவனுடைய கண்கள் எல்லாம் சிவந்திருந்தன. போரில் எதிரிகளை பார்த்த பொழுது ஏற்பட்ட சினம், அந்த சினம் அப்படியே சிவப்பாக இருக்கிறது கண்களில். அந்த சிவப்பாக இருக்கிறது கண்ணோடு கையிலே குழந்தையை கொடுக்கிறார்கள், கையிலே வாங்குகிறான். ஔவையார் சொல்கிறார், செருணரை நோக்கிய கண், பகைவர்களை பார்த்தானே அப்பொழுது இருந்து அந்த சிவப்பு இருக்கிறதே, தன் சிறுவனை நோக்கியும் சிவப்பானாவே. குழந்தைய பார்க்கிறான், அவனுக்கு தன்னுடைய குழந்தைலாம் இல்லை, ஏதோ ஒரு அந்த வெறியிலேயே அந்த கண்கள் மேலும் சிவப்பாகின என்று எழுதுகிறாள். இதெல்லாம் மிக அழகு, கற்பனையே பண்ண முடியாது. தன்னுடைய சொந்த குழந்தை அப்பதான் பிறந்திருக்கான், அவனை பார்க்கும் பொழுதும் அந்த சினம் அவனுக்கு தனியவில்லை, மேலும் சிவப்பானாவேன். சிவப்பு என்கிறது கோபத்தினுடைய அடையாள குறி. சிவப்பும் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள என்று தொல்காப்பியன் 2700 ஆண்டுக்கு முந்தி பதிவு செய்கிறான்.
சிவப்பு நிறம், கருப்பு நிறம் இரண்டும் சினத்தை குறித்தது, வெகுளியை குறித்தது என்பது. வெகுளி என்பது மிக வெப்பமாக ஏற்படுகிற சினம். வெய்கு வெய்கு என்கிறது வெகு வெகுளி. வெகுள் என்பது வெகுண்டெழுதல் என்கிறது, அதில் சூடு வரும். உண்மையாக ஒரு உணர்வை நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். சினம், உண்மையான சினம் வந்தால் காதுக்குள்ளால சூடு பறக்கும் என்று எழுதுறாங்க புறநானூற்றில். இந்த பெருஞ்சி திருநாள் காதகம் கனல எழுதுறார். அப்புறம் அப்படி சொன்னார், தம்பி அப்படி எழுதியிருக்கிறேன், காது சுடும். இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தையே நம்முடைய கழக இலக்கியங்களிலே பதிவு இருக்கிறது என்று சொன்னேன். அவருக்கு வியப்பு. சரி, அப்படி அவனுடைய வாழ்க்கை என்ன வகையான வீரத்தோடு இருக்கிறது என்று ஒரு 15 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. உண்மையான மாந்தன், ஒரு மானமுள்ள மாந்தன், எல்லா உணர்ச்சிகளும் உடையவன், எப்படி அவன் இயங்க வேண்டும் என்கிறதுக்கான பதிவுகள் எல்லாம் அஞ்சியை நோக்கி அவர் 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 குறித்த வரிகளிலே உள்ளே வருகின்றன. இப்போ நாம் பல கோணங்களுக்கு போய் வர வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த நூல் உங்கள் கையில் இருக்கும், அதை படித்து விடுவீர்கள். எனவே அந்த நூலுக்குள்ளால் இருக்கிற செய்திகளுக்கு போகாமல் இது சார்பாக சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று நான் இன்றைக்கு முன்னிருக்கிறேன். நாம் வாழுகிற நம்முடைய தேசம் இது இது நாடு இல்லை. இந்தியா என்கிறது நாடு இல்லை, தேசம். இந்த தேசத்தில் தமிழ்நாடு என்று இருக்கிற நம்முடைய நாடு இருக்கிறது. இது நான் சொல்கிறது உண்மையான நேரம். இது ஒன்றிய நாடுகளினுடைய தேசம். அந்த அவை என்கிறது சேர்க்கை, சவை என்று இருக்கிறது. சவை என்கிறது ருஷ்ய மொழியிலே சவத் என்று ஆகும். அப்படி ஆனது என்று ருஷ்ய மொழி அகராதிலே இருக்கிறது. சவத் என்கிறது சோவியத் என்று ஆனது என்று ஆக்ஸ்போர்ட் அகராதிலே போட்டிருக்கிறாங்க. சோவியத் என்கிறது சேர்க்கைன்னு பொருள். அவை என்று அசம்பிளின்னு பொருள். அசம்பிளின், அதனால தான் யுனைடெட், எஸ்எஸ்ஆர் யுஎஸ்எஸ்ஆர்னு போடுறது. யுனைடெட் என்கிறது இணைத்தது. அப்படித்தான் இந்த நாடு இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் இது ஒரு தனியானது ஒன்று என்று நினைக்கிறாங்க. அது இந்த எல்லாரையும் அச்சுறுத்துவதற்காகவே பெரிய படைத்துறைக்கு மட்டுமே வாரி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, இது கிடக்கட்டும். இதில் 146 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த பெரிய முன்னேற்றம் என்கிறது இந்த பிள்ளை பெற்றதில் தான். என்னென்னவோ திட்டம் போட்டார்கள், ஒன்று செல்லுபடியாகவில்லை. அடிப்படையான இந்தியாவுக்குரிய தொழில் குழந்தைகளை உருவாக்குவது. எனவே 141 கோடி மக்கள் இந்த தேசத்திலே உள்ளார்கள். நம்முடைய தமிழகத்திலே 15 கோடி பேர் இருக்கிறார்கள். இது பிற பகுதிகளிலிருந்து வந்த அவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அதுவே 15 கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இதில் மீது ஒரு 3 கோடி மக்கள் ஒரு 120 நாடுகளிலே அடைகிறார்கள். இது தமிழர்கள். இந்த 15 கோடி இல்லாமல் 18 கோடி மொத்தம். 3 கோடி மக்கள் 120 நாடுகளிலே பிழைப்புக்காக போயிருக்கிறார்கள். நாட்டினின்று துரத்தி அடிக்கப்பட்டு தோற்று அங்கு போய் எப்படியாவது பிழைக்கணும், பஞ்சம் பிழைக்க போயிருக்கிறார்கள். நாம் எல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் பெரிய பெருமை என்று நினைக்கிறோம். பிழைக்க போயிருக்கிறார்கள். சரி, இதில் வரி என்கிற சொல் ரொம்ப ஆழமானது. வரி என்றாலே கட்டுதல் என்று பொருள். வரிப்பந்து கொண்டோடின்னு 15 இடங்கள்ல வரும். முதல்ல விளாங்காய் போல் இருக்கிற பொருள்களை வைத்துக்கொண்டு பந்து ஆடிக்கொண்டிருந்தது. என்னென்னவோ உருண்டையான பொருள்களை வைத்துக் கொண்டிருந்தான், விளாம்பழம் போல் இருக்கிற பொருள்களை. பிறகு நூலுக்கு கற்றுக்கொண்ட பிறகு அந்த நூலினாலேயே சுற்றி 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 அந்த இழைகளை வைத்து பின்னின பிறகு, உருண்டையான பிறகு அதற்கு வரிப்பந்து கொண்டோடின்னு 10 இடங்களில் வருகிறது. அந்த நூலில் செய்ய தொடங்கிட்டான். அந்த பந்து அது எதுக்கு சொல்ல, வரித்தல் என்றால் கட்டுதல்னு பொருள். இவனை நான் வரித்து கொண்டேன் என்று சொன்னால் இவனை கட்டி கொண்டேன்னு பொருள். சரி, இது வரு என்கிற ஒரு சொல்லுடைய அமைப்பில் வருகிறது. வருத்த என்ற வளைத்தன்னு பொருள். வருத்தல் என்பது வளைத்தல்னு பொருள். வருத்தம் என்கிறது வளைவுன்னு பொருள். இடைக்காலத்தில் ஒரு பாட்டு வரும். இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் உங்களுக்கு பலருக்கும் தெரியும். அது ஒன்றாக கோத்து எண்ணுகிறதுக்கான சூழல் இருக்காது என்பதுக்காக நான் இந்த முயற்சியை பண்ணுகிறேன். வருத்த வளை வேயரசர் மாமுடியின் மேலாம் வருத்த வளையாத இந்த மூங்கில் இருக்கிறதே, அந்த மூங்கில்
அது சின்ன இளம் இளம் பிஞ்சு போல் இருக்கிற அது தொடர்பாக இருக்கிற கழியாக இருக்கிற பொழுதே வளைத்து பின்னி விடுவார்கள், வளைத்து விடுவார்கள், கட்டி விடுவார்கள். அது வளர 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 ஒரு அமைப்பில் அது வளைந்திருக்கும். அப்படி ஒரு செவிகை செய்ய வேண்டுமென்றால், ஒரு பல்லக்கு செய்ய வேண்டுமென்றால் அந்த மூங்கிலே இந்த வேலையை அந்த காலத்துக்கு செய்தார்கள். அந்த வருத்த வளை வேய், அந்த வேய் இருக்கிறது மூங்கில், அந்த மூங்கில் அரசர் மாமுடியின் மேலாம். வருத்த வளையாத மூங்கில் இருக்குதே, வருத்த வளை, வருத்த வளையாத வேய், அது தரித்திரம் பிடித்தவர்கள் இருக்கிறார்களே கழை குத்தாடிகள், அவர்களுக்கு வேழம்பர்னு பேர். வேய் என்பது மூங்கில், வேயம் என்கிறது வேழம் என்றானது. வேழம் வேழம்பர் என்பது கையிலே அந்த கழையை வைத்துக்கொண்டு, கழை என்பது குழை என்கிறதனுடைய தெரிவு, உள்ள தொலை இருக்கிறதுனால தான் மூங்கிலுக்கு கழைன்னு பேர். அந்த கழை கூத்தாடிகள் கையிலே வைத்துக்கொண்டு கயிற்றின் மேலே ஆடுவார்கள். அந்த வேழம்பர் இருக்கிறார்களே, அந்த வேழம்பர் என்றது நகைக்கூத்தர் போல அந்த கழை கூத்தாடிகளில் சொன்ன சொல். அந்த வேழம்பர்கள் தரித்திரம் பிடித்த அவர்கள், வேழம்பர் கை புகுந்து மேதினி எல்லாம் திரிந்து தாழும் அவர் தம்படிக்கு கீழ். அவன் அது பிறகு வேலையெல்லாம் முடித்து விட்ட பிறகு தூங்குவானே, அவன் காலடியில் அந்த 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 மூங்கில் கிடக்கும். வளைந்தது இருக்குதே, இளம்பிள்ளையிலே இளமையிலேயே வளைந்தது இருக்கிறதே, அதனால தான் 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று பார். சின்ன பிள்ளையிலேயே அது வளையணும், மனம் வளையணும், பணியணும். அப்படி வளைந்தால் அது மாமுடியின் மேல் இருக்கும். வளையவில்லை என்றால் இப்படி கழைக்கூத்தாடிகளினுடைய ஆட்டங்களுக்கு பயன்பெற்று விட்டு அவன் காலடி கீழே கிடக்கும் அது என்று ஒரு பாட்டு, இடைக்கால பாட்டு. சரி, நான் எதுக்கு சொல்றேன், வரு என்கிற சொல்லில் தான் வளைவு என்கிற பொருள் வளைத்து பின்னுவதாக இருக்கிற நிலையில் வரி என்று ஒரு சொல் உருவானது, வரித்தல் என்கிறது. சரி, இந்த வரி அந்த அந்த சிலை இருக்கிறது, சிலை என்கிறது வில், அந்த வளைந்திருக்கிற வில் இருக்கிறதே, அதில் கட்டப்படுகிற கயிறு இருக்கிறதே, அது வரின்னு பேர். வரி சிலையால் என்று பல இடங்களில் வருகிறது. சிலை வரித்தல் என்பது கட்டுதல் என்கிற பொருளிலே அந்த சொல் ஆட்சியாகி இன்றைக்கு நாம் வரி கட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு சொல்ல வந்தது வரிந்து கட்டி கொண்டு என்று சொன்னால் இழுத்து பின்னி கட்டி கொண்டுன்னு பொருள். சரி, இது அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையும் நடந்தது. அதில் இருக்கிற அளவு மீறின பொழுது வள்ளுவர் கண்டிக்கிறார். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வழிப்பறி செய்கிறார்களே நாய்கள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், அவர்கள் கையிலே வேலை வைத்துக்கொண்டு வேலோடு நின்றான் இடு என்றது போலும் வச்சுட்டு போடா மடையா அப்படின்னு சொல்றானே, கையில வேலை வச்சுட்டு அந்த வழிப்பறி கொள்ளையர்கள். அதுபோலத்தான் நீ கோலோடு நின்றான், நீ செங்கோல் என்கிற அரசை பிடித்துக் கொண்டிருக்கிறாயே நாயே, வேலோடு நின்றான் இரவு, நீ எடுக்கிற பிச்சை தாண்டா வரி. 2000 ஆண்டுகளுக்கு முந்தி, 2054 ஆண்டுகளுக்கு முந்தி கொதிக்கிறார். நீங்க எடுக்கிறது வரி இல்லடா, அது நீங்க எடுக்கிறது பிச்சை. கோலோடு நின்றான் வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, நீங்க எடுக்கிறது பிச்சை. இப்பொழுதுதான் அழகா பொருந்தி இருக்கிற அந்த நிலையை பார்க்கலாம். சரி, இதுல இந்தியா என்கிற இன்றைக்கு இருக்கிற தேசத்தில் நாம் இதையெல்லாம் வெளிப்படையான மூடி மூடி பேசாமல் இருக்கக்கூடாது. நாய்கள் எல்லாம் ஆட்டம் போடுகிற காலம் இது. வெளிப்படையாக நம்ம அறிவுலகத்திலே சிலவற்றை பேசியாக வேண்டும். இந்த நாட்டில் ஒரு ஆண்டுக்குரிய வருவாய், வரி வருவாய் என்பது 30 லட்சம் என்று உங்களுக்கு தெரியுமா? 30 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு. ஒரு ஆண்டுல ஒரு மாதத்தில் 2 லட்சம் கோடி. ஒவ்வொரு தடவையும் அந்த நிர்மலா அறிவித்துக் கொண்டே இருக்கிறாள். 2 லட்சம் கோடி, 24 லட்சம் கோடி மட்டும் இல்லை, அது கூட இருக்கிற மற்ற வருவாய்கள் இந்த நாட்டில் இந்தியாவுக்கு ஒரு ஆண்டுல 30 லட்சம் கோடி ரூபாய். இது இல்லாமல் இருக்கிறது அமுக்களெல்லாம் பெரியதெல்லாம் வேறு இருக்கிறது. 30 லட்சம் கோடி. தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி. சும்மா விளையாட்டா என்ன வேண்டாம். அதனால தான் எல்லா நாயும் பறக்குது, எகிர்றான். எப்படியாவது பெரிய பணத்தை போட்டுவிட்டு நாம் வந்து விட வேண்டும் என்று அந்த முதலமைச்சருடைய நாற்காலி கனவு கொள்றான். அதற்காக எல்லா நாடகங்களும் போடப்படுகிறது. இந்த விஜய்னு ஒரு நடிகன், அவனுக்கு 200 கோடி ஒரு படத்துக்கு நடித்தார். என்ன அவன் புடுங்குறான்? 200 கோடி
நம் எவ்வளவு மக்கள் முட்டாள்தனமாக இருக்கிறார்கள் என்கிறதுக்கு அவன் வாங்குற 200 கோடி 250 கோடி சான்று. அவனுக்கு மேலே ஒரு 10-15 கோடி அந்த ரஜினிகாந்த் என்கிறவனுக்கு. அவனை ஏன் விரும்புகிறார்கள்? அவன் கருப்பாக இருக்கிறான். இந்த கமலஹாசன் கொஞ்சம் வெள்ளையா பாப்பான் வந்து வெள்ளையா இருக்கிறான். அவனை பிடிக்கல. நம்ம நேரத்தில் இருக்கிறவன் நம்ம ஆளு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். சரி, அது கிடக்கட்டும். இவனுக்கு விஜயை போய் யாருங்க என்ன செய்வார்கள்? அவன் ஒரு நடிகன். அவனுக்கு என்ன ஒய் பாதுகாப்பு, படைத்துறையினுடைய பாதுகாப்பு. ஒய் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 28 பேர் கொண்ட ஒரு படை. அவனுக்கு ஒவ்வொருவனுக்கும் 15,000, 20,000, 60,000, 1,00,000 என்று சம்பளம். 28 பேர். அண்ணாமலை யார் என்ன செய்ய போறான்? ஒரு பூச்சி. அந்த பூச்சிக்காக ஒய் போடுறான். இவன் வந்து யாரு? அந்த எடப்பாடி இருக்கிறானே, அந்த எடப்பாடி அவன் தரையில் நடந்து தவழ்ந்துக்கிட்டே போன காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்க வந்து எடப்பாடியை யாருங்க என்ன செய்ய போறான்? அவன் ஒரு பூச்சி. அவனுக்கு இதுக்கு மேல் இருக்கிற ஆள்களை எல்லாம் போட்டு இந்த பணம் கொழுத்து போய் வாரி கொட்டப்படுகிறது. வரி என்கிறது, நீங்க வந்து வரி என்கிறது என்ன என்றால், ஒரு தோசையை சாப்பிடுவதற்காக ஒருவன் போகிறான் ஒரு கடைக்கு என்றால் 5 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் அதனுடைய வரி செலுத்துகிறான் என்கிறது யாருக்குமே தெரியாது. பசியில் தின்றுவிட்டு அவனவனும் போகிறான், அழிக்கிறான் எல்லாவற்றையும். இவர்கள் பெரிய கும்பானம் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வருவாய் வருகிற இந்த நாட்டில் வருவாய் வருகிறது, 30 லட்சம் கோடி வருகிறது ஒரு ஆண்டுக்கு என்றால், இந்த நாட்டில்தான் 20 விழுக்காட்டு மக்கள் இரவிலே உணவில்லாமல் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் போய் வெறும் வயிற்றிலே பட்டினியோடு படுக்கிறார்கள் என்கிறது செய்தி. சரி, இந்த நாடு பொருளாதார நிலையிலே மிக முன்னேறி பொருளியல் நிலையிலே மேம்பட்டிருக்கிறது. 9வது இடத்தில் இருந்தது, 15வது இடத்தில் இருந்தது, 9வது இடத்துக்கு வந்து இப்பொழுது 5வது இடத்தில் இருக்கிறது என்று இப்பொழுது அரசு அறிவிக்கிறது. சரி, இருக்கட்டும். ஆனால் இந்த நாடு ஏழை நாடுகள் என்கிற பட்டியலில் இன்றைக்கு இருக்கிற பட்டியலில் இது 137வது நாடு. அது எப்படிதான் இருக்குது? இந்தியா, ஏழை இந்தியா என்று ஒன்று இருக்கிறது, பஞ்சை பராரிகளுடைய கூட்டமாக இருக்கிற இந்தியா ஒன்று. அந்த நாடு ஏழை நாடு. அதற்கெல்லாமல் இந்த 5வது இடத்துக்கு வந்திருக்கிற ஜப்பான் காத்து கொண்டிருக்கிற ஜப்பானை தூக்கி எறிந்து விட்டு 4வது இடத்துக்கு வரப்போகிறதுன்னு எல்லாம் பேசுகிறான் பொருளியல் எல்லாம் கூடி அமர்க்களம் பண்ணுகிற இந்த அருவருப்பான நாட்டில் அத்தனை பேருக்கும் 20 கிலோ புழுத்த அரிசி, மஞ்சள் அரிசி, அதை சாப்பிடுகிறபடி 3இல் 1 குடும்பங்கள் இந்த நாட்டிலே தத்தளிக்கின்றன. அதை சாப்பிட்டாங்க. 3இல் 1 குடும்பம் அந்த உணவை நம்பி இருக்கிறது. இதில் ஒரு கோடி பேர் மட்டுமில்லை, பொங்கல் என்று வந்தால் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் போடுவார்கள். இவர்களுக்கு இருக்கிற மூளை என்கிறது, அரசியல்காரர்களுக்கு இருக்கிற மூளை என்கிறது, அதில் வந்து கொஞ்சம் ஒரு 10 ஏலக்காய் போடலாங்க, ஒரு பிஞ்சு குழுவான்னு ஒரு அமைச்சன் சொல்லுவான். ஏலக்காய், கரும்பு, ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு கரும்பு, அவனுக்கு வேட்டி, சேலை, பொம்பளையாக இருந்தால் புளி மிளகா உப்பு வாங்கிறதுக்காக இருக்கிறது ஒரு 1000 ரூபாய் என்று. அது சில லட்சம் பேருக்கு. இந்த இலவசங்கள் இல்லை என்றால் அவர்கள் படுகிற துன்பங்களை எல்லாம் பட்டுக்கொண்டு கலகக்காரர்களாக வெடித்து புரட்சியில் ஈடுபடுவார்கள் என்றுதான் மிக திட்டமிட்டு அவர்களுக்கு இலவசம் என்கிற பெயரில் எல்லாவற்றையும் வாரி அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அப்பன் வீட்டில் இல்லை, இவன் ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒவ்வொருவரும் திரட்டி கொண்டிருக்கிறது என்கிறது வேறு. அது ஒரு மிகப்பெரிய வணிகமாக இந்த அரசியல் இருக்கிறது. அதில் மூளை கட்டவர்களே அதில் ஈடுபட்டு கொண்டு பணம் வைத்திருக்கிறவனெல்லாம் ரியல் எஸ்டேட்டு அதுக்கு இதுன்னு பண்ணுகிறவெல்லாம் கோடியாக இருக்குது. 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி இருக்குது. அது உள்ளே போட்டால் அது 10,000 கோடியாக திரும்பி வரும், லட்சம் கோடியாக திரும்பி வரும் என்று ஒவ்வொருவனும் கணக்கு போட்டு அழைகிறான். அவனவன் மாலை மாட்டிக்கொள்கிறான், அவனுக்கு என்று என்னென்னவோ பேசுகிறான். சரி, அது கிடக்கட்டும். இதில் நான் இப்பொழுது அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் விடுபாடாக வர விரும்புகிறேன். இந்த நாட்டில் குழந்தை பெறுகிறார்கள், தாய்மார்கள் குழந்தை பெறுகிறார்கள். அந்த வேலையை மட்டும் இந்த நாடு ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறது. 60 கிலோ இருக்கிறார் ஒரு தாய், படாத பாடுபட்டு இந்த குழந்தையை பிறப்பிக்க வேண்டும். அது 60 கிலோ இருக்கிறவருடைய குழந்தை பிறந்தால் அது 3 கிலோ
ஒரு வளமான உடல் நலமான ஒரு குழந்தை 3 கிலோ இருந்தால்தான் அது நலமான குழந்தை. இது கணக்கு. எனக்கு 2002 மலேசியாவுக்கு போக வேண்டியிருந்தது. மலேசியாவில் பாவாணருடைய 100ஆண்டு விழா பெருஞ்சிறப்பான ஒரு மாநாடு. அது அதில் கலந்து கொள்வதற்கு அதில் சிறப்பு அழைப்பாளனாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அதோடு பெராக் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. பெராக் நாட்டிலே, பெராக் பகுதியிலே. அது ஒரு அறிவியல் பல்கலைக்கழகம். அதில் என்னுடைய சிறப்பு சொற்பொழிவுக்கு என்று அங்கே பேராசிரியர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அதில் 12 ஒரு ரிங்கெட் என்கிறது 12 ரூபா. 100 ரிங்கெட் விலை போட்டான். இந்த அருளி என்கிற ஒரு மடையனுக்கு 2000 பேர் இருக்கிற அவையில் எப்படி நிறைவார்கள்? நாம் அவமானப்பட போகிறோம் என்றுதான் போனேன். 2000 பேரும் அங்கு நிறைந்திருந்தது. அவை நிறைந்திருந்தது. பெரிய வியப்பாக. அதெல்லாம் தனி செய்தி. அது என்னுடைய வாழ்க்கை குறிப்புகள், அதெல்லாம் எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்பொழுது அதற்காக போகிற பொழுது செழியன் ஐயா, தமிழ்மணி ஐயா அவங்களை எல்லாம் கூட வருகிற பொழுது நான் எடுத்துக்கொண்ட போகின்ற பொருள்களை அதில் ஒன்றை என்னுடைய அகராதியை, அது அருங்கலைச்சொல் அகராதி என்கிறதை எடையிடுவதற்காக ஒரு இடம் எடையிடப்படுகிற இடத்துக்கு போனேன். அவன் எடையிட்டு விட்டு சரியாக 3 கிலோ இருக்கிறதுன்னு சொன்னான். ஒரு நல்ல குழந்தையைத்தான் நாம் பெற்றுவிட்டு அதை எடுத்துக்கொண்டு போகிறோம் என்று நான் மிக மகிழ்ச்சியாக போனேன். அந்த நினைவு இப்பொழுது வருகிறது. இப்போ 60 கிலோ இருக்கிற 60 ஐரி எடை இருக்கிற ஒரு தாய் 3 கிலோ குழந்தை பிறக்கிறது. இது ஒரு அடிப்படையான ஒரு செய்தி. இது கைனகாலஜிக்கல் மேட்டர். அது சரி. பசுமாடு, ஆவின் கன்று, நான் ஏதோ வேற எங்கேயோ அழைத்து கொண்டு போவது நினைக்க வேண்டாம். இதில் நாம் எண்ணுவதில்லை. அதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். பசுமாடு குழந்தை பெற்றால், அதனுடைய கன்றுக்குட்டி போட்டால், அது 20 கிலோ இருக்கிறது ஒரு கன்றுக்குட்டி. இது ஒரு இயற்கை நிலை. சரி, 200 கிலோ இருக்கிற கரடி இருக்கிறதே. 200 கிலோ என்றால் இப்போ 60கே இது தொடர்பாக இருக்கிற 3 கிலோவில் குழந்தை பிறக்கிற பொழுது கரடி இருக்கிறதே, கரடி 200 கிலோ இருக்கிற கரடிக்கு குழந்தை பிறந்தால் அதனுடைய எடை தெரியுமா அவங்களுக்கு? 1/2 கிலோ இருக்கிறது. 1/2 கிலோவில் தான் கரடி குட்டி போடுகிறது. தொடக்கத்தில் கடன்னு வளர்றது என்கிறது வேறு. சரி, கங்காருன்னு ஒன்று தெரியுமா? கங்காரு என்கிறது அது ஒரு பை வைத்திருக்குமே, வயிற்றிலேயே பை வைத்திருக்கும். எனவே அப்பா துறையா இருந்த அகராதியிலே கங்காரு என்கிற சொல்லுக்கு பைமா என்று போட்டிருக்கிறார். பை வைத்திருக்கிற விலங்கு என்கிற பொருள். அழகு கலைச்சொல் அது. நான் அவரை பார்க்கும் பொழுதும் அதை பாராட்டி அவரிடம் சொன்னேன். மிக வியப்படைவேன் நான். உங்களுடைய சொல் ஆக்கங்கள் எனக்கு வியப்படிக்கும் என்று சொன்னேன். அந்த தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் பிற இந்திய மொழிகள் ஆராய்ச்சி நிறுவனத்திலே அவரை காணுகிற பொழுது அவருடைய அறிவெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய அறிஞர் அவர். ஆனால் அடிப்படையில் வறுமையிலே தான் அவர்களெல்லாம் இறந்தார்கள். ஆனால் அந்த சொற்பொழிவு, என்னுடைய 7வது சொற்பொழிவு, அந்த மொழியியல் சொற்பொழிவு 1982 நடக்கிற பொழுது, இன்றைக்கு 43 ஆண்டுகளுக்கு முந்தி, அவர் இறுதியில் நிகழ்ச்சியை முடித்து விட்டு போகிறதுக்கு முன்னால் என்னை பிடித்து விட்டு, எனக்கு முழுக்க 2 கண்களும் தெரியாது அருளி, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களை வடிவத்தை பார்க்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். எனக்கு அழுகைதான் வந்துவிட்டேன். அவ்வளோ பெரிய அறிஞர் அவர். அதுக்கு பைமா என்று ஆக்கினார். இவன் ஆங்கிலேயர்கள் 18ஆம் நூற்றாண்டினுடைய அந்த தொடக்கத்திலே, அதனுடைய பாதி அளவிலே, அந்த ஜேம்ஸ் குக்குக்கு பிறகு போன பிறகு அந்த 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 தொடர்பாக இருக்கிற அந்த விலங்கை பார்த்ததும் கங்காருன்னு சொன்னார்கள். கங்காரு என்கிறது அந்த பழங்குடி மக்களிடம் ஆங்கிலேயர்கள் கேட்டார்கள், கங்காரு என்றால் என்ன, அதனுடைய எதுக்கு அதுக்கு பேர் அப்படி வந்தது? அவர்கள் கங்காரு சொன்னார்கள். அவனுக்கு ஆங்கிலனுக்கு விளங்கவில்லை. அதன் பிறகுதான் மொழிபெயர்ப்பாளர்களை வைத்துக்கொண்டு அந்த பழங்குடி மக்கள் என்ன சொல்கிறார்கள்னா, எனக்கு தெரியாதுன்னு பொருள். கங்காருன்னா எனக்கு தெரியாதுன்னு பொருள் அந்த பழங்குடியிலே. அது 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 அந்த கங்காரு இயல்பாக ஒரு ஏறத்தாழ ஒரு 150-200 கிலோ இருக்கும். அவ்வளோ பெரிதெல்லாம் இருக்கிறது. ஆனால் குட்டி போடுவது என்கிறது 20 கிராம் குட்டி தான் போடுகிறது. அந்த 20 கிராம் குட்டியை அதுவாக எடுத்து அதனுடைய பைக்குள்ளார் நினைக்கிறது.
தேவையான பொழுது அதுக்கு பால் கொடுக்கவும், அந்த பால் ஊட்டிக்கு பால் கொடுக்கவும் அதை பயன்படுத்துகிறது. அதற்குள் கட 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 என்று அது வளர்கிறது. அதெல்லாம் பெரிய செய்தி. இப்போ நான் இதெல்லாம் பெரிய இந்த தமிழ்நாட்டினுடைய பெரிய பெரிய கண்டராவி கூத்துங்க இதெல்லாம். அவன் ஆடினான். ஆனால் அவன் என்ன பண்ணி தொலைகிறது? அப்படிப்பட்ட ஒரு வடிவம் நமக்கு தேவைப்பட்டது. அவன் இறந்து கிடக்கிற பொழுது இந்திரா காந்தி வந்து பார்த்தாள். இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேசிக்கொள்ளணும். தலைமை அமைச்சர் என்கிற முறையில் வந்து இந்த அமைச்சர் இப்படி படுக்கையில் கிடக்கிற பொழுது, அப்பொழுது எம்ஜிஆருக்கு உள்ளே இருக்கிற பற்கள் எல்லாம் எடுத்து வைத்து விட்டார்கள். தலையில் இருக்கிற தொப்பி இல்லை, முழுக்க முழுக்க ஒரு முடியும் இல்லாத தலை எம்ஜிஆருக்கு. என்னென்னவோ இதெல்லாம் வந்து அந்த குழல்லாம் இறங்கி கொண்டிருந்தது. அந்த அந்த கருவிகள் எல்லாம் இயங்கி கொண்டிருந்தன. அவ வந்து எம்ஜிஆர் எங்கன்னு கேட்டிருக்கிறா. இவர் தான் எம்ஜிஆர் இருக்காங்க. இஸ் இட் எம்ஜிஆர் அப்படின்னால அவன் அது ஒரு செய்தி. இது வந்து எம்ஜிஆர் ஆகிற, ஏன்னா எம்ஜிஆர் என்ற ஒரு அழகன், ஒரு பேரழகன், ஒரு கண்ணு கவர்ச்சியான ஒரு பெரிய மன்னன் போல் இருக்கிற தோற்றத்தில் இருக்கிறவன் பார்த்தா தலையில் ஒன்றுமே இல்லாமல் முழு வழுக்கையாகவும், கண்கள் எல்லாம் குழி விழுந்தும், தொடர்பாக இருக்கிற ஒரு பல்லும் இல்லாமலும் ஒரு பரிதாபமான ஒரு உடலில் தான் அவர் கடைசியில் அவருடைய காலம் முடிந்தது. சரி, அது கிடைக்கட்டும். இப்போ அவர் நடித்த படத்தில் ஒரு 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 குகையை காட்டுவார்கள். அந்த குகையிலே முன்னால் ஒரு பெரிய கல் இருக்கும். அந்த கல்லை புரட்ட முடியாது. உங்களுக்கு பல பேருக்கு அது நினைப்பார்களாம். அந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் இருக்கிற குகைக்கு முன்னால் போய் ஒரு மந்திரத்தை சொன்னால்தான் அதை திறக்க முடியும். ஒன்றும் இல்லை. அந்த சொல்லு எனக்கு நீண்ட நாளாக அது புரியவில்லை. திறந்துடு சிசேம் அப்படின்னு கத்துவான். திறந்துடு சிசேம். சிசேம்னா எள். அதை பாவாணர் தான் ஒரு நூலில் எள்ளே திற என்றார் போல எழுதுகிறார். எள்ளே திற என்று, எள்ளே திற என்று சொன்னால் அது திறந்து கொள்ளும். அந்த படத்தை நாம் பார்ப்போம். இந்த முதல்ல இவனுக்கு தெரிந்தது நெய் தான். மாட்டிலிருந்து கிடைத்த பசுவினின்று கிடைத்த ஆவினின்று கிடைத்த அந்த பால் நின்று எடுத்த அந்த பொருளில் தான் நெய்யை கண்டான். நெய் தான் தெரியும். அது பிறகு எள்ளை எடுத்த பிறகு எள்ளிலிருந்து வருகிற நெய் எண்ணெய்ன்னு சொன்னான். எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட நெய் எண்ணெய்ன்னு சொன்னான். இவனுக்கு வந்து எண்ணெய்ன்றது ஒரு பொது பொருள் அடைஞ்சதும் கடுகு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் என்று எல்லாத்துக்கும் எண்ணெய் 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 போட்டான். ஆனால் என்ன தமிழர்கள் இருக்கிற நுட்பம் என்னென்றால், நல் என்று ஒரு சொல், நல்ல என்ற உரிய உண்மையான என்று பொருள். நல் தாய் நற்றாய் என்றால் அவள் உண்மையான தாயோ பெற்றெடுத்த தாயோ அவளுக்கு நற்றாய்னு பேர். எனவே நல்லெண்ணெய் என்று சொன்னது தான் அது அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டியது. நல்லெண்ணெய்னா உண்மையான எண்ணெய் இதுதான். நல்ல அடி அவருக்குன்னா, அடின்னா என்னவோ அதை வாங்கினார்னு பொருள். நல்ல பாம்பு என்று சொன்னால் அது பாம்பு என்கிறதுக்கு என்ன இலக்கணமோ முழு இலக்கணமுடைய பாம்பு நல்ல பாம்பு, நன்மை தரக்கூடிய பாம்பு என்று இல்லை. எனவே அந்த எண்ணெயை சமஸ்கிருதத்தில் தைலன்னு சொன்னோம். தில என்றால் துளி, தில என்கிறது தைல என்றானது. இப்போ எண்ணெய்க்கு தைலம்ன்றது தான் மற்ற எல்லாவற்றுக்கும் நம்ம பயன்படுத்தி கொடுக்கிறோம். தைலம்னு பூசுக்கிறதுக்காக. தைல மரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யூக்கலிப்டஸ் என்கிற ஒரு மரம். அது ஆஸ்திரேலியாவுக்கே சொந்தமான மரம். அது இந்த நாடு முழுமைக்கும் பரவி விட்டது. அதுதான் தலை வலிக்கிற பொழுது அந்த தைலம் என்று சொல்கிறது யூக்கலிப்டஸ் தைலத்தை, அது தொடர்பாக இருக்கிறது தலைவலி போக்குவதற்காக இருக்கிற தைலம் என்று அதிலிருந்து எடுக்கிற நெய்யைத்தான், எண்ணெயைத்தான் அவர்கள் அந்த யூக்கலிப்டஸ் தைலம் என்று சொல்லுகிறார்கள். சரி, இந்த யூக்கலிப்டஸ் என்கிற சொல்ல ஒரு பிரெஞ்சு ஒரு பாட்டனிஸ்ட் ஒருத்தவன், ஒரு புதலியல் அறிஞன் ஒருவன் 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அதை பார்க்கிறான். அந்த பூவை எடுத்து பார்க்கிறான். அந்த பூவில் ஒரு மொட்டு இருக்கும். அந்த பூவினுடைய மொட்டு, ஃப்ளவர் பட், அந்த மொட்டில் அந்த மேலே மூடி இருக்கிற ஒரு காட்சியை பார்த்துவிட்டு லத்தீன சொற்களிலிருந்து எடுத்து யூ போட்டால் வெல்னு பொருள், மிகுதி, பெரிய, நன்மையான பொருள். கலிப்டஸ் என்கிறது கவரிங்னு பொருள்.
நம்மிடம் இருக்கிற சொற்கள்ல களவு என்கிறது மறைவுன்னு பொருள், கள்ளம் என்கிறது மறைவுன்னு பொருள், கரவு என்கிறது மறைவுன்னு பொருள். அந்த கரவு என்கிறது கரப்டோஸ் போனது, இந்த கலிப்டோஸ் என்றானது. இப்படி திருடுறது என்கிறது கிளப்டோ என்று போனது. கிளப்டோமேனியா நூற்றுக்கணக்கான சொற்கள். இதை படித்தா உங்களுக்கு மணிக்கணக்கில் நேரம் போகும், அதெல்லாம் தவிர்த்து நான் தாண்டி போகிறேன். சரி, இந்த மரத்தினுடைய இலைகளை ஒரு உயிரி விரும்பி தின்னுகிற உயிரி ஆஸ்திரேலியாவில் இருந்தது. அது மொத்தம் 7 கிலோ இருக்கிற ஒரு உயிரி. மரத்தை விட்டு கீழே இறங்காது. அதுக்கு என்ன வேலை என்றால், இந்தியாவில் இருக்கிறவனெல்லாம் பண்ணி கொண்டு குழந்தையை பெருக்கி கொண்டே இருக்கிறானே, அதுபோல் குழந்தை பெருக்கிறது என்கிறதுக்காக அதில் ஈடுபடுகிறது. ஒவ்வொரு அது பேர் கோலான்னு பேர். அந்த பழங்குடி மக்கள் குல்லா என்று வைத்திருக்க. குல் என்பது சின்னது, குல் என்பது குள்ளம் என்கிறது தான் சின்னது என்கிற பொருள் தான். குல் குந்து என்கிறது குன்று என்பது மலையை விட சின்னதுன்னு பொருள். குன்றுதல் என்பது சின்னது. இந்த மூலத்தின் என்று தான் பழைய அந்த பழங்குடி மக்கள் குல்லா என்றாய் கோலான்னு பேர். இன்றைக்கு இருக்கிற பெயரீட்டில் எல்லாம் கோலா என்று அதுக்கு பெயர் வைத்திருக்கார். அந்த கோலா ஒரு 7 கிலோ இருக்கிறது, மேலே விட்டு இறங்காது. அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 7 கிலோ இருக்கிற அந்த உயிரி மேலேருந்து கீழே இறங்காது. தண்ணி குடிக்கிறது, அது குடித்ததே இல்லை வாழ்க்கையில். தண்ணீர் குடிக்காது. ஏனென்றால் அது இந்த தைல மரம் என்று சொல்லுகிற அந்த யூக்கலிப்டஸ் மரம் இருக்கிறதே, நான் யூக்கலிப்டஸ் என்கிற அந்த சொல்லை அது மூடுவது என்கிற பொருளில் பார்த்துவிட்டு என்னுடைய அருங்கலைச்சல் அகராதியில் இன்றைக்கு 28-30 ஆண்டுகளுக்கு முந்தி மூய்ப்பூ மரம், மூய்தல் என்றால் மூடுதல், மூய்ப்பூ மரம் என்று அதை நான் குறித்திருக்கிறேன். சரி, அந்த கவரிங் என்கிற பொருளுக்காக, அந்த மூடு என்கிற கருத்துக்காக. மரத்தை விட்டு இறங்காது, எல்லாம் மரத்திலே தான் அவருடைய வாழ்க்கை. குறைந்தது 4 பெண்டாட்டிக்கு குறையாமல் வைத்துக் கொண்டிருக்கும். அந்த உடலுடைய பின்பகுதியில் ஒரு சின்ன பை, இந்த சின்ன பை, அதில் 2 சின்ன காம்பு. அந்த 20 கிலோ இருக்கிற அந்த உயிரில் 2 காம்பு இருக்கும். அதைத்தான் இந்த குட்டிகள் பால் குடிக்கும். அப்படி ஒன்று கோலா என்று பெயர் எடுக்கும். ஒரு நாளில் 18 மணி நேரம் தூங்கும். அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய வியப்பாகவும் ஆசையாகவும் இருக்கு. அந்த 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 கோலாவை பார்க்க வேண்டும் என்று. 18 மணி நேரம் தூங்குறதெல்லாம், குழந்தையெல்லாம் 17-18 மணி நேரம் பால் குடிச்சிட்டு தூங்கும். எனவே அந்த அந்த கோலாவும் 18 மணி நேரம் தூங்கும். குட்டி 6 மாதம் வரை பால் குடிக்கும். அதில் என்ன ஒரு அருவருப்பு என்றால், 6 மாதம் பால் குடித்ததும் அதனுடைய அந்த எப்பொழுதுமே அந்த யூக்கலிப்டஸ் தலையை தின்ற வழக்கமுடையது, அதனுடைய குதம் வழியாக செரிக்காமல் வெளியேறுகிறதே, அதைத்தான் அந்த குட்டி தின்னும். அது போட்டிருக்கிறான். அப்படி அந்த குட்டிக்கு அந்த வழக்கம் உண்டு. அதற்கு பிறகு அதை சாப்பிட தொடங்கின உடனே அந்த கோலாவுக்கு மேலே அது ஏறி உட்கார்ந்து கொள்ளும். அது பறக்கிறதுன்னா அந்த தாவி போகிற பொழுதெல்லாம் அது பிடித்து கொண்டே போகும். இந்த கோலா அங்கு அது மதிக்கப்பட்டது பழங்குடி மக்களாலே. அது ஒரு உயிர் என்கிற நிலையில இருந்தது. சரி, அதுக்கும் குட்டி பிறக்கும் அல்லவா? நான் உங்களுக்கு வியப்பா சொல்லுகிறேன். அந்த குட்டி ரொம்ப வளர்ச்சியடைந்த குட்டியாக இருந்தா, அந்த 7 கிலோவுக்கு இருக்கிற அந்த கோலாவுக்கு பிறக்கிற குட்டி 5 கிராம். 5 கிராம்ன்றது நீங்கள் என்ன அளவுன்னு பாருங்கள். அந்த குட்டி அப்படித்தான் போடுகிறது. அந்த 5 கிராம் சில, அதாவது உயர்ந்த அளவில் எடையாக பிறந்ததுன்னா 5 கிராம், மீதியெல்லாம் 3 கிராம் என்று போட்டிருக்கிறான். 3 கிராம் அல்லது 4 கிராம். இதில் என்ன என்றால் 7 கிலோவுக்கு 7000 கிராம் இருக்கிறது இல்லையா? 7000 கிராமில் இது இந்த குட்டி என்கிறது 5 கிராம் என்றால் 1400 மடங்கு அதை விட சிறியது. 1400 மடங்கு தாயை விட சிறியது. அப்படி பிறக்கிற அந்த கோலா, எதுக்கு சொல்ல வர்றேன், இப்படி இந்த உயிர்கள் எல்லாம் சின்ன அளவில் இருக்கிற இந்த இயக்கத்தை பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. அப்படி ஒரு சிறிய செய்தி எடுத்துக்கொண்டு தான் இதுக்குள்ள நான் நுழைந்திருக்கிறேன். இந்த அருமையான விலங்கை ஒன்றும் தீங்கானது இல்லை, தீங்கு செய்கிற விலங்கு இல்லை. அதனுடைய கையெல்லாம் அதனுடைய படத்தை எல்லாம் பார்த்தா வியப்பாக இருக்கு. நம்முடைய கையை விட அழகாக இருக்கு. அது தொடர்பாக அதனால தான் தாவுகிற பொழுதும் கிடைகளை பிடிக்கிறதுக்கும் எல்லா வாட்டமாகவும் இருக்குது. ஆனால் யாருக்கும் தீங்கு தராமல் தான் அது மேலே இருக்கிறது.
அதை வந்த உடனே ஆங்கிலேயர்கள் சுடத் தொடங்கினார்கள், அழிக்கத் தொடங்கினார்கள். 1850 1900 வரைக்கும் 50 ஆண்டுகள் அழித்தாங்க. அந்த கணக்கு மட்டுமே ஆங்கிலேயர்களுடைய வழக்கு அந்த தொடர்பாக இருக்கிற பதிவுகளில் 4 கோடி கோலாக்கள் இந்த நாட்டில் அழிக்கப்பட்டன. அழிக்கப்படுகிறது என்கிறதும் சுற்றுச்சூழல் தொடர்பாக இருக்கிற அறிஞர்களுக்கெல்லாம் கவலை வந்து, அப்படி உயிரை அழிப்பதற்கு நமக்கு அதற்கான தகுதி இல்லை, அது செய்யக்கூடாது என்று எதிர்த்த உடனே 260 அளவில் கொண்டு வந்து நிறுத்தினான். இன்னமும் இருக்கிற நடந்தது. இதில் இந்த வேறுபாடு இருக்கிறது போலவே இந்த குறுவரிகளிலும் பெரிய பெரிய பாடல்கள் இருக்கிற செய்திகளுக்கு மேலா இந்த குறுவரிகளில் அவ்வளவு ஆற்றலை அடக்க முடியும் என்கிறதுக்கு ஔவையார் ஒரு சான்றாக இருந்தார். அவர் இது குறள் மிகச்சிறிய பாட்டமைப்பு என்கிறது தான் குறளை எடுத்துக்கொண்டார் திருவள்ளுவர். எது சிறியதோ மிக எளிதாக பார்த்து கொள்ள முடியுமோ அந்த நிலையை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிற பாட்டு அமைப்பிலேயே குறளை எடுத்தார். அந்த குறளுக்கு முன்னால் பழமொழிகளில் இப்படி இருந்தன. அதிலே ஒரு வரி என்பது அளவடி என்று சொல்லுகிறது நாற்சீரடி. 4 சொற்சீர்களை உடைய அடி எதுவோ அதுக்கு அளவடின்னு பேர். இந்த அளவடியில் இப்பொழுது இந்த ஆத்திசோடி எழுதியிருக்கிறது, அந்த ஔவையார் எழுதினது என்கிறது 2 சொற்சீர்கள், 2 சொற்சீரை மட்டும் வைத்துக்கொண்டு அவள் பண்ணியிருக்கிற ஆற்றலான வெளிப்பாடு என்கிறது கற்பனை பண்ண முடியாத இது. இதில் நான் எடுத்துக்கொண்டது ஒரே ஒரு அந்த 108 ஆத்திசோடியில் ஒன்றை எடுத்து மட்டும்தான் இந்த இடத்துல நான் இந்த நூலினுடைய கருவாக பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் செய்திக்கு வருவோம். ஊக்கம்னு ஒரு சொல் இருக்கிறதே, அந்த ஊக்கம் என்கிறது ஊக்கப்பெறுவது. உ என்ற மேல், உது என்ற மேல், உவன் என்ற மேல் இருக்கிறவன். யாழ்ப்பாணத்திலே அங்கே இருக்கிற வவுனியா காட்டிலே நான் தங்கியிருக்கிற பொழுது ஒரு 10-15 பேர், இரவு 11-12 மணி இருக்கும். ஒருவன் சொன்னான், அண்ணா உவனுக்கு உங்கள் மீது ரொம்ப பிரியம். நான் யாருடா உவன்? மேலே ஒருவன் கருவியோடு இருந்தான். எனக்கு வியப்பாக இருந்தது. அது என்ன உவன் என்று கேட்டேன். இங்கே உவன் உது உவள் என்று சொல்கிறது இங்கே வழக்கு இருக்கிறது அண்ணா அப்படின்னா. அங்கே சொல்கிறது, அங்கே மட்டும் தொல்காப்பியத்தில் இருக்கிறது உவன் உவள் உது என்று சொல்கிறது. அது இது உதுன்னு மேலே இருக்கிறது காட்ட வேண்டும். இந்த நிலையில் ஊக்கு என்ற மேல் தூக்குன்னு பொருள். ஐயே என்னை ஊக்கி என்றார். கலித்தொகையில் ஒருத்தி ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு என்னை ஊக்கடா என்றார். இதுபோல் திருவள்ளுவர் சொல்றார், உடைத்தம் வலி அறியார், தன்னுடைய வலிமை என்னன்னு தெரியாமல் ஊக்கத்தின் ஊக்கி அவனுக்கு இருக்கிற உள் எழுச்சினாலே இவனா எண்ணிக்கொண்டு தன்னுடைய வலிமை அறியாமல் இடைக்கண் முறிந்தார் பலர் என்றார். நீ உன்னுடைய தகுதி என்னன்னு தெரியணும். ஊக்கம் சொல்லுகிறதுனாலே நீ மட்டும் நீ அதை செய்ய தொடங்கி அதில் நீ இழிபட வேண்டாம் என்கிறதுக்கு ஒரு குறள். உடைத்தம் வலி அறியார், ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். பிறர் தருகிற துணை தரவு இருக்கிறதே, இதையெல்லாம் ஒவ்வொன்றையும் நான் முயற்சி, பிறர் தருகிற துணை தரவு, வலிமை, மேற்கொண்ட எண்ணம், அது மிகுதி என்கிற மிக மிக பல பொருள்களை படுகிறது எல்லாம் இந்த ஒரு வரியிலே ஊக்கம் என்கிற சொல்லுக்கு இவ்வளவு பொருள்கள் இருக்கிறது. இதை விரித்தால் இப்படியெல்லாம் ஆகும் என்கிறதுக்காகத்தான் எழுதி பதிவு செய்திருக்கிற அந்த பட்டியலை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சரி, கை என்று ஒரு சொல். இந்த கை இக்கு என்கிற ஒரு மெய்யும் ஐ என்கிற அதுக்கு என்ன சொல்ல வேண்டும், ஒரு நெட்டுயிர்னு சொல்லணும். உயிரெழுத்தில் அ என்கிறது போல அந்த ஐ என்கிறது காணா இக்கும் ஐயும் சேருகிற பொழுது அந்த 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 தொடர்பாக இருக்கிற மெய்யும் அது தொடர்பாக இருக்கிற நெட்டுயிரும் சேர்ந்தால் அது கையின்னு வரும். சரி, இது ஒரு இலக்கண கூறு. சரி, இந்த இணைந்த கூட்டால் தான் அது உருவாகிறது. இந்த கை என்கிறது காணா இயன்னா, வல் என்கிறது வெல்லுனாகிறது போல், கட்டி என்கிறது கெட்டினாகிறது போல், பரு என்கிறது பெருனாகிறது போல், இந்த கை என்கிறது கெய்யின்னு ஆனது. கெய் என்கிறது அதற்கு முன்னால்
அது செய் என்கிற வடிவத்தில் என்று திரும்ப வருது. செய்தல் என்கிறது செய் என்கிற வடி கெய் என்றாகிறது, செம்பு என்கிறது கெம்புன்னு ஆகிறது போல், சேரடன் என்கிறது கேரடன் என்றாகிறது போல், செய் என்கிறது கெய்யின் ஆகுது. கெய் என்கிறது KEI கெய் என்பது ஹேண்ட். கெய் எரூர்கியா எர்கோ என்ற ஒர்க், கையால் செய்யப்படுவது ஹேண்டி ஒர்க் என்கிறது தான் கெரூர்கியா, செரூர்கியா, சிரூர்கியா, சிர்ஜுரியா, சுர்ஜரின்னு போட்டு சர்ஜரின்னு இன்னைக்கு சொல்கிறோம். அதுபோல் சர்ஜன் என்கிற சொல் வந்தது. இந்த கை சின்னது என்கிற பொருளில் குயின் ஒரு சொல் மூலம், குயி, குய, குழ என்று சொன்னால் சின்னதுன்னு பொருள். தொல்காப்பியனுக்கு குழப்பமாகி இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தி மழவும் குழவும் இளமை பொருளை சின்னதை குறிக்கிறது. அதன் பிறகுதான் நமக்கு அந்த குழ என்கிறது சின்னதை குறிக்கிறது என்கிறதுக்காகத்தான் குழவு, குழவி என்கிறது குழந்தையை குறிக்கிறது. குழந்தைன்னு ஒரு சொல் 1000 ஆண்டு 2000 ஆண்டுக்கு முந்தி தெரியாது. கம்பன் தான் முதலாக குழந்தை என்கிற சொல்லை எடுத்து ஆட்சியில் இருக்கிறது எடுத்துக்கொண்டு வருகிறான். அதற்கு முந்தி குழவை, குழவி என்று தான் 40 இடங்களில் கிடக்கிறது. இந்த குழவி என்கிறதுல அம்மி கூட ஒன்று இருக்கும் இல்லை, குழவின்னு. அந்த குழவி குழைவி என்கிற சொல், குழைவிப்பது என்கிறதுனுடைய சொல்லுடைய திரிபது குழவி. இந்த குழவி என்கிறது குழை என்கிறது. இது லத்தீனத்திலே குலஸ், குலஸ் CULUS, குலஸ் என்ற டிமினிட்டி சின்னது என்பதை குறிப்பதற்காக லத்தீனத்திலையும் கிரேக்கத்திலையும் பயன்படுத்துகிறார்கள். மாலிக்யூல், பார்ட்டி, பார்ட் என்கிறதுல பார்ட்டிக்யூல். இதுதான் இன்னும் சுருங்கி CLE என்று பார்ட்டிக்கிள் என்று வருகிறது. நூற்றுக்கணக்கான சொற்களில் அந்த கியூலஸ் என்கிற அந்த வடிவம் கியூல் நின்று CLE கில் ஆனது சின்னது என்று பொருள். நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த குய் என்கிறது தான் கொய் என்றாயி கை என்றாது உகர ஒகர அகர திரிவு. முடங்கு என்கிறது முடங்குன்னு ஆகி மடங்குன்னு ஆகும். முயங்கு என்கிறது மயங்குன்னு ஆகி மயங்குன்னு ஆகும். இப்போ இந்த குய் கொய் கையினானது சின்னது என்று பொருள். இது எதுக்கு நான் சொல்கிறேன், இளமை சிறுமை நுண்மை என்கிற கருத்துக்கு ஔவையார் எவ்வளவு அறிவுடைய ஆள் என்றார். கற்றது கைமண் அளவு என்ற எல்லாரும் எல்லா புலவர்களும் என்ன நினைக்கிறாங்க, கை அளவுக்கான மண். அட முண்டம், கை அளவுக்கான அளவு இல்லடா. அவ சொல்றது கைமண். உலகம் பெரிய மண்ணினுடைய உருண்டை. நீ படித்தது நீ தெரிந்து கொண்டது என்கிறது சின்ன மண். இதுக்காக சொல்ற கைமண் அளவு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்லுகிற அந்த நிலை. அதில் தான் கை என்கிறது இழிந்தவன் சின்னவன் என்கிற பொருளில் தான் தேவரணையர் கயவர் என்று பார்ப்பானை சுட்டி திருவள்ளுவர் சொன்னார். கயமை கயவர் என்பது கயந்தலை என்கிறது சிறுந்தலை என்று பொருள். இந்த கய என்கிறது சின்னதின் பொருள். கை என்கிறது காய் என்று. ஆனால் காய் என்பது முதிராதது, முற்றி முதிராதது, பழத்தினும் சிறியது என்கிற பொருளில்தான் காய் என்கிற ஒரு சொல் வந்தது. அவனுக்கு ஆங்கிலேயனுக்கு காய் என்ற ஆங்கில ஒருவனை பார்த்து காய் என்கிறதுக்கு உங்கள் மொழியிலே என்ன என்று நாம் கேட்டால் அவன் அன்ரைப் ஃப்ரூட் அப்படிதான் சொல்லுவான். அன்ரைப் பழுக்காத பழம் சொல்லுவான். ஒரு டெண்டர் ஃப்ரூட் அப்படின்னுவான். அவர் ரொம்ப இளமையான மெல்லிதாக இருக்கிற மெல்லுக்கான பழம் என்று தான் சொல்ல முடியும். இந்த காய் என்கிறது இந்த பழ தொடர்பாக இருக்கிறதுக்கு முந்தைய நிலையை சொல்லும். சரி, அது கிடக்கட்டும். இதில் கற்றதோ தெரிந்ததோ அறிந்ததோ கைமண் என்கிறாள் கிழவி. கைமண் சின்ன அளவு, சிறிய அளவு என்கிறது. அந்த மண்ணிலே சிறிய அளவுன்னு பொருள். சரி, இதைத்தான் திருவள்ளுவருடைய பார்வை. எல்லாரும் படித்தால் அவரவர்களும் அறிவிலே முன்னேறுவார்கள். மிக அறிவு வளரும். படிக்க 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 அறிவு வளரும் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்கிறார், படிக்க படிக்க நீ எவ்வளவு பெரிய முண்டம் என்று உனக்கு தெரியும். அறிதரும் அறியாமை கண்டற்றால் படிக்க படிக்க அறிய 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 இவ்வளவு அறியாமையாக நாம் இருந்தோமே என்கிற உணர்வு ஏற்படும் என்கிறார். இதை சொல்லுகிற இடம் ஒரு படுக்கை அறை, பள்ளி அறை. மனைவியோடு படுக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த இன்பத்தில் நேற்று இவரிடம் இந்த இன்பம் இல்லையே, முந்தா நாள் இல்லையே, இன்றைக்கு புதிதாக இருக்கிறதே என்று அறிதரும் அறியாமை கண்டற்றால்
இன்பம் செறிந்தொரும் செய்யிழை மாட்டு, ஒரு அழகிய குரல். அது கிடக்கட்டும். இது இந்த கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு. இந்த தமிழ்நாட்டில் சில பேருக்கு மட்டும் அது பொதுவாக தெரியும். அது ஒரு செய்தி ஔவையார் சொன்னால், அமெரிக்காவில் மெக்சிகன் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த மெக்சிகனில் பிரிமேண்ட் ஹை ஸ்கூல்னு ஒன்று, உயர் பள்ளி, அரசு பள்ளி ஒன்று இருக்கிறது. அந்த அரசு பள்ளியிலே வானியல் துறை இருக்கிறது. அஸ்ட்ரானமியினுடைய துறை. அந்த துறை அந்த தொடர்பாக அங்கே இருக்கிற ஆங்கிலேய அறிஞர்கள் எந்த வரியை இது ஒரு குறியீடாக, குறிக்கோள் வரியாக போடலாம், குறிக்கோள் வாசகமாக இங்கே குறிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த செய்தி தெரிகிறது. கற்றது கைமண்ணளவு என்கிற வரி, நான் சொல்றது அமெரிக்காவில் இன்றைக்கு இருக்கிறது. அந்த பிரிமேட் என்கிற பள்ளியில், அந்த மிக்சிகன் என்கிற அந்த அந்த நாட்டு பகுதியில், அந்த பள்ளியில், அந்த வானியல் துறையிலே, அஸ்ட்ரானமி துறையிலே பெரிய அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் பலகை, நிலையான பலகை வைத்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் ஆங்கிலேயர்கள் கருத்தை விளங்கிக் கொண்டு இப்படி எழுதியிருக்கிறார்கள். வாட் வி ஹவ் லேர்ன்ட், என்ன நாம் கற்றுக்கொண்டோமோ, வாட் வி ஹவ் லேர்ன்ட் இஸ் லைக் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எர்த். எர்த் என்கிறதுக்கு இந்த மண் மட்டும் இல்லை, இந்த மண் தூசுக்கும் பேரு, மண்ணுக்கும் பேரு. இது ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எர்த். அவனுக்கு கையளவு என்று அவனுக்கு பொருள் சொல்லியிருக்கிறார்கள். அவன் அப்படி எழுதியிருக்கிறான். வாட் வி ஹேவ் எட் டு லேர்ன், என்ன நீ கற்றுக்கொள்ள வேண்டுமோ, இஸ் லைக் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த வரி அமெரிக்காவில் அது தொடர்பாக பாட்டு விட்டு மிக பல அரங்குகளில் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று ஒரு வரி எழுதுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற அந்த துறை நீங்கள் இணையத்திலே அந்த வரியை பார்க்கலாம். அந்த வானியல் துறை பற்றி அந்த பள்ளி பிரிமேண்ட் ஹைஸ்கூல் என்கிற அந்த அரசு பள்ளியினுடைய செய்திகளில் பார்க்கலாம். அந்த வானியல் தொடர்பாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் கூட அந்த இணையத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்று போட்டிருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன், இந்த வரி, ஔவையாருடைய இந்த வரி உலக அளவிலே மிக பரவலாக பதிவாகி இருக்கிறது. அது நமக்குரிய பெருமை என்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன். சரி, இந்த அறிவு வெளிப்பாடுடைய இந்த தாய், ஒரு இடைக்கால தாய், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முந்திருந்த அந்த தாய், அவளுடைய எண்ணங்களையும் அறிவையும் வாழ்வியல் சூழலையும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் பெரிய ஒரு மானக்கேடு, இழிவு என்ன என்றால், திருமண வீடுகளிலே மற்ற விருந்து நடக்கிற பொழுது அந்த நாய்கள், சாப்பிடுகிற நாய்கள் விரைவாக எழுந்திருக்காது, பொறுமையாக தின்று கொண்டிருக்கும். அவர்களுக்கு உட்கார இடம் இல்லாமல் எல்லாம் பட்டுப்புடவை, கழுத்தெல்லாம் நிறைய நகைகளோடு போய் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு நாற்காலிக்கு பின்னாலும் போய் நிற்பார்கள். நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது எந்த மானமும் நமக்கு இல்லை, போய் அதை பிடித்து கொண்டு இருப்பார்கள். நான் பலமுறை அந்த அவமானப்படுகிறேன். அவை நெருக்கடியில் ஔவையார் பட்ட செய்தியில், ஒரு பாண்டியனுடைய திருமணத்திலே கலந்து கொள்ளுகிற 1000 ஆண்டுக்கு முந்தி அவன் வழுதி என்கிற அந்த பாண்டியன் அவனுடைய திருமணத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார். வெட்கம் இல்லாமல் அவன் பொறுமையாக சாப்பிடும். அது பிறகு அந்த எச்சலை அப்படியே இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு அந்த ஆள்கள் சரியாக வரமாட்டார்கள். இவன் காத்து கொண்டிருப்பான். எப்படியோ மானங்கட்டு சாப்பிட்டு வருவோம். நாம் ஆனால் பெரிய பெரிய ஆளாக இருப்போம், பேராசிரியராக இருப்போம், பெரிய பெரிய சொத்துக்காரனாக இருப்போம். நம்ம வீட்டில் 200-300 பவுன் நகை இருக்கிற வீடு நம்முடைய வீடு. ஆனால் இந்த சோத்துக்கு இப்படி நாம் நாய் போல அலைவோம். அப்படி அலைகிற பொழுது ஏற்படுகிற அவமானத்தை அவள் பதிவு செய்கிறாள். வண்டமிழை தேர்ந்த வழுதி கலியாணத்து உண்ட பெருக்கம் உரைக்க கேள். நான் சாப்பிட்ட அந்த பெருமிதமான செய்தி சொல்றேன், அதை கேள். அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன், நீள் பசியினாலே சுருக்குண்டேன் சோறுண்டிலேன். ஒரு பாட்டு, சாப்பிடல, வழி கிடைக்கலேன். இது இது கதையாக மட்டும் இல்லை, பொதுவாக இருந்த ஒரு ஆற்றலான ஒரு புலமை பெருமாட்டி ஒருத்தி. அவளுக்கு என்னென்ன வாழ்க்கை நடந்தது என்கிறதை மெல்லிதா பல கோணங்களில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் கம்பன் அந்த காலத்து 1000 ஆண்டுகளுக்கு சரியாக அந்த காலத்தில் இருந்தவன். அவன் ஒரு முறை பார்த்துவிட்டு, அங்கு ஒரு ஆரை செடி இருந்திருக்கிறது. அவன் அந்த ஆரை கீரையை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா 4 இலைகள் இருக்கும், நடுவில் ஒரு தண்டு இருக்கும். அது எல்லாரும் பார்த்துருக்கக்கூடும். ஆரை கீரையில் 4 பிரிவாக இருக்கும், நடுவில் ஒரு தண்டு இருக்கும்.
அவன் என்ன செய்திருக்கிறான்? அந்த கம்பன் இந்த ஔவையாரை பார்த்து விட்டு ஒரு சிக்கலுக்காக ஒரு காலில் நாளிலை பந்தல் அடின்னு சொன்னான். இது ஒரு கதை போல அதை புலவர்கள் பேசிக்கொள்வார்கள். ஒரு காலில் நாளிலை பந்தல் அடியின். ஔவையார் என்ன சொன்னால் திருப்பின்னா, 8.25 லட்சணமே. தமிழில் 8 போடுவதற்கு ஆனா போடணும், கால் போடுவதற்கு வானா போடணும். இது கொஞ்சம் பழைய கணக்கு தெரிஞ்சவர்களும் தெரியும். 8.25 லட்சணமே, அவ லட்சணமேன்னு சொல்லாம 8.25 லட்சணமே. யமனேறும் பரியே, யம ஏறுகிறது இந்த எருமையேன்னு சொல்லாம யமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே. பெரியம்மைன்னா மூதேவி, அவளுடைய வாகனம் கழுதையே. மட்டில் பெரியம்மை வாகனமே. முட்டை மேற்கூரை இல்லா வீடே, குட்டிச்சுவரே. மேலே கூரை இல்லாமல் இருக்கிற அந்த வீடு, முட்டை மேற்கூரை இல்லா வீடே. குலராமன் தூதுவனே, ராமனுடைய தூதுவனாக இருக்கிற அனுமான் இருக்கிறானே, அதான் குரங்கே என்ன சொல்றது. சொல்லிட்டு ஆரையடா சொன்னாயடா முடிச்சாலாம். ஆரக்கேரையை சொன்னடான்றது அவன் ஒரு தடவை அடின்னு சொன்னால், இவன் ஆரையடா சொன்னாயடா என்று 2 முறை ஔவையார் போட்டாள் என்று சொல்கிறது. கதையோ கற்பனையோ பொதுவாக புனைவு செய்ததோ ஒரு அழகு, ஒரு அறிவு செய்தியாக இருக்கிறது என்கிறதை நாம் விரும்பி அதை பார்க்கலாம். சார், இதில் ஒரு வீட்டில் உணவு உண்கிறார். இதெல்லாம் ஔவையார் என்று இடைக்கால ஔவையாருடைய பெருமைகள். அவள் எவ்வளவு பெரிய நுட்பமான அறிஞையாக அவர் இருந்தாள் என்பதற்காக ஒரு பதிவு. இயல்பாக ஒரு வீட்டில் போய் பசிக்கிறது என்று சாப்பிடுகிறாள். அந்த வீடு ஏழை வீடு. அவர்கள் பரிமாறுகிறார்கள். இந்த பரிமாறுகிறதை பதிவு செய்கிறார். எவ்வளவு நன்றி உணர்ச்சியோடு அதை பதிவு செய்கிறார். ஒரு உண்மையான புலமையும் உண்மையான அறிவும் கொடுக்கிற எந்த உதவியாக இருந்தால் கூட அதை கையேந்தி கொண்டு அது நன்றி உணர்ச்சியோடு அதை வெளிப்படுத்துவார்கள் என்கிறதுக்கு இந்த பாட்டு சார்ந்து. நாம் சுட சுட சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. ஔவையார் பாட்டில் தான் வருகிறது. இரவு தண்ணீர் ஊற்றி வைத்து விட்டிருக்கிற அந்த அரிசி சோறு காலையில் எழுந்தால் அது பழையதுன்றது இன்னும் கூறி பழையது நாய் பழசுன்னு சொல்லுவோம். பழையது சாப்பிட்டேன். இந்த இது போல புதிதுன்னு ஒரு சொல் நற்றினியில் வருகிறது. புதிது உண்மார். சரி, அது அந்த சொல்லுக்கான விளக்கம்லாம் ஏராளமாக இருக்கு, அது கிடக்கட்டும். சுட சுட சாப்பிட்றதுக்கு பழையது என்கிறது போலவே வெய்துன்னு ஒரு சொல், அந்த சொல்லை கையாளுறாங்க. அந்த அவங்க சோறு போட்டது சுட சுட சாப்பிட்றது ஒரு பெரிய அழகுங்க. வெய்தாய் நறுவிதாய். அந்த நறுவிது என்கிற சொல்லத்தான் நறுவிசுன்னு நம்ம இப்படி பேசுகிறோம். நறுவிசா தின்னுவாயாவன், நறுவிசா இருந்தது அந்த உணவு. அந்த அவள் போட்ட அந்த உணவு, அந்த பிள்ளைகள் போட்ட உணவு, அந்த வீட்டில் அந்த இளம் பெண்கள் தனக்கிட்ட உணவு சுட சுட இருந்தது. வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய். எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வேண்டளவும் தின்பதாய் நெய்தாம் அலைந்து நிறம் பசந்த. அதில் அந்த போடப்பட்ட அந்த உணவில் நெய்யை ஊற்றுறாங்க. அதனால் அதில் போட்டிருக்கிற அந்த கீரை இருக்கிறதுல, அந்த கீரை நிறம் பசந்து போகிறது, பசலையை ஊற்றுறதாக ஆகிறது. அந்த வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய் நெய்தாம் அலைந்து நிறம் பசந்த. பொய்யாய், அவங்க பொய்யா சொன்னாங்களாம். அடகு என்று சொல்லி அமுதத்தை இட்டார். அம்மா கீரை கறி மட்டும்தாமா இருக்குது, கீரை மட்டும்தாமா இருக்குன்னு அடகு என்று சொல்லி அமுதத்தை இட்டார். கடகம் செறிந்த கையார். நம்மால் பாட்டு எழுதுகிறது என்கிறதுல ஏன் கையில் இருக்கிற வளையலை சொன்னார்கள் என்றால், அந்த கைதான் அந்த உணவுக்கு முன்னால் வந்து போனோம். உங்களுக்கு புரிகிறதா? கடகம் செறிந்த கையார்னு கொண்டது அந்த சாப்பிடுகிற பொழுது அந்த கை தான் திரும்ப வந்தது. அந்த கைகளுடைய அந்த பெண்கள் அப்படி போட்டார்கள் என்கிற நன்றி உணர்ச்சி பாடலை நாம் பார்க்க வேண்டும். சரி, புதுச்சேரியில் ஒருவர் அறிந்தார்கிணியன்னு ஒருவர் இருந்தார். சிலருக்கு தெரியும், மிக பலருக்கு தெரியாது. அவர் ஒரு சித்த மருத்துவர், மிகப்பெரிய அறிஞர். அவர் எனக்கு தெரிந்து 117 வரைக்கும் இருந்தார். 117 வரைக்கும் இருக்கிற பொழுது என்னோடு அவருக்கு தொடர்பு உண்டு. அவர் சித்தன்குடிசியில் இருந்தார். சித்தன்குடிசியில் இளம்பூர்ணம் என்கிற ஒருவர்
அந்த அந்த கோழி சண்டையெல்லாம் விட்டுக்கொண்டு சேவல் சண்டையெல்லாம் விடுகிற பழக்கம் உடையவர்கள் பெரிய பெரிய அளவு அந்த தோப்பில் நடக்கும், இளம்பூரணத்தினுடைய தோப்பில். நான் அவரை ஒரு முறை பார்க்க போயிருந்தேன். அவர் அது இன்னொரு செய்தியை சொல்லியாக வேண்டும். இளையராஜா அப்படி ஒருவர் இருக்கிறாராமே, இந்த சாகித்ய பதங்கள்லாம் தெரிந்த அறிந்தார்க்கணியன்னு, அவரை அழைத்து வர முடியுமா என்றதும் என்னிடம் ஒருவர் தொடர்பு கொண்டார். வல்லத்தரசு என்கிற ஒருவர், ஒரு நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர், இப்படி அறிந்தார்க்கணியனை தன்னுடைய வீட்டிலே வைத்துக்கொள்ள விரும்புகிறார் இளையராஜா என்று அவர் என் வீட்டில் சொன்னார். நான் அழைத்து கொண்டு போய் அந்த இளம்பூர்ணம் வீட்டிலே சித்தன்குடிசையிலே அவரை நான் சந்திக்கிறேன். அந்த சமயத்தில் ஒரு புலவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இது ஏன் தொடர்புடையது என்கிறதுக்காக நான் இந்த செய்தியை சொல்கிறேன். அந்த ஒரு புலவர் அவருடைய ஒரு பாட்டை எடுத்து வைத்துக்கொண்டு விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறார். கூட எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆகிய பொசியுமா. பொசிதல் என்கிறது என்னன்னா, தட் இஸ் எக்ஸூடிங். வெளியில் அப்படியே வெளியில் பொத்தல் தெரியாது, வெளியில் மட்டும் கசிக்கிறது இருக்குதே, அந்த எக்ஸுடேஷனுக்காக இருக்கிற ஊசிங், OOING ஊசிங், அது எக்ஸுடேஷன். அது பெய்யறது இல்லை, வெளியில் பொத்தல் தெரியாது, வெளியே வரும். இப்போ ஊர்ப்புறங்களில் கூட வயல் புறங்களில் பேசாமல் வெடியற் காலையில் இவன் போவான், பக்கத்து வயலில் நீர் நிரம்பி இருக்கும், இவன் கையில் வைத்திருக்கிற கொடையாலே ஒரு குத்திக்கிட்டே போயிட்டே இருப்பான். அது அந்த நீரெல்லாம் இவனுடைய எல்லைக்கு வந்துவிடும். இதெல்லாம் இந்த திருட்டுத்தனங்களெல்லாம் உண்டு அந்த வயல்புறங்களில் இருக்கிற உழவர்கள் பலர் செய்கிறது. அதனால தான் அது வருகிறதே, பொத்தல் இல்லாமலே வருகிறதே, அது பொசியமான பொருள். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு இங்கு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அதை பார்க்கிறேன். அறிந்தார்க்கணியன் கண்களையெல்லாம் அகல திரித்து கொண்டு திடுமெல்லாம் இடையில தலையெடுக்கிறார். நல்லார் ஒருவர் உளரேல் பாருங்க, உளரேல் கத்தனார். உளராதே என்று. உளரேல் என்றால் அவர் சொன்னது என்கிறது உள்ளவர்களானால் என்கிற பொருள் இல்லை. ஏன் உளரேல்னு சொல்றாருன்னு தெரியலையேன்னு நினைச்சா, அவர் கேட்கிற கேள்வி, இந்த அறிவு கேள்வியெல்லாம் இப்பொழுது இருக்கிற புலமையாக கொடுத்திருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஏன்னா படிக்கிறதே இல்லை, ஆசிரியர்கள் படிக்கிறதே இல்லை. ஏன்னா அவன் பள்ளிக்கூடத்தில் அவன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. சரி, அவர் அந்த அறிந்தார்க்கணி பழைய படிப்பெல்லாம் எப்படி இருக்கும் என்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். உளரேல்னு ஏன் சொன்னார்னா, அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி. அவர் சொன்ன புலவரை பார்த்து கேட்கிறார், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு இங்கு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்றால், எல்லாருக்கும் என்றால் அதில் நல்லார் அடங்காரோன்னு கேட்கிறார். எல்லாருக்கும் என்றால் அதில் நல்லார் அடங்காரோ? ஆனால் நான் திண்ண பள்ளிக்கூடத்தில் 112 ஆண்டுகளுக்கு முந்தி என் திண்ண பள்ளிக்கூடத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு இங்கு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று தான் நான் படித்தேன்னு சொன்னார். நல்லவை என்கிறதுக்கு அல்லவை என்கிறது எதிர்ச்சொல், நல்லார் என்கிறதுக்கு எதிர்ச்சொல் அல்லார் என்கிறது. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடு இனிய சொல்லின் என்கிறது குறள் என்று அந்த கிழவர் சொன்னார். அவர் தான் 82 தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் பிற இந்திய மொழிகள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் என்னுடைய உரைகள் நடக்கிற பொழுது, இன்னைக்கு 43 ஆண்டுகளுக்கு முந்தி என்னை தனியாக அழைத்து அருளி ஒரே ஒரு செய்தி, நீங்கள் வெறும் கல்லு தான், வெறும் கருங்கல்லு தான், ஆனால் எல்லாரும் கொந்த தொடங்கிட்டானுங்க, நீங்கள் அழகான சிலையாக வடிவெடுத்து விடுவீர்கள் ஒரு வாழ்த்து சொன்னார். எனக்கு அழுகுதான் வந்தது. நீ கல்லு தான், ஒன்றும் அடிப்படையில் அறிவில்லை தான் உனக்கு, ஆனால் எல்லாரும் கொந்த தொடங்கிட்டானுடா, நீ அழகான சிலையாக எனக்கு வியப்பாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற பல்வேறு வகையான துலக்கத்துக்கும் அந்த வாழ்த்து மிகப்பெரிதாக இருக்கு. சரி, இது எதுக்கு சொல்லுகிறேன்? அவள் சொன்ன வரிகள் எல்லாம் ஆத்திச்சூடி என்ற, ஆத்திச்சூடி என்கிறது கொடும்பிழை, அது இலக்கண அறிவில்லாதவன் சொல்றது. ஆத்திச்சூடின்னு சொல்லக்கூடாது, ஆத்திச்சூடி என்கிறது. அவள் சிவநெறியை பின்பற்றியவள் என்கிறதுனால தான் ஆத்திசூடி கொன்றை வேந்தன் என்கிறது சிவனை குறிக்கிற சிறப்பு சொற்கள். அதுதான் எழுதியிருக்கார்.
இதில் அது இருக்கிற ஒவ்வொன்றையும் உள்ளே பார்த்தா மிக ஆற்றலான வரிகள் இருக்கிறது. ஏற்பது இகழ்ச்சி, சும்மா விளையாட்டு இல்லைங்க. ஏற்கிறது என்கிறது இழிவானது. ஒருத்தன் ஒன்று கொடுக்குறான்னா அதை வாங்கிக்கிறது இழிவானது. இதெல்லாம் 1000 ஆண்டுக்கு முந்தி இந்த மண்ணில் சொல்லப்பட்டது. அதனால தான் எல்லாம் படித்தான். எல்லாம் படித்ததுக்கு காரணம் அதில் சொல்லப்படுகிற மந்திர வரிகள். ஏற்பது இகழ்ச்சி. அதுக்கு முந்தி ஒரு 1000 ஆண்டுக்கு முந்தி ஈ என இறத்தல் இடிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதன் இனம் இடிந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றால் அதன் இனம் உயர்ந்தன்று. ஈன்னு ஒருத்தவங்கிட்ட கொடு அப்படின்னு பல்ல இழிக்கிறது இருக்குதே, அது இழிவானது. அதுக்கு முன்னால என்கிட்ட ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்றது இருக்குதே, அதை விட அது இழிவானது. ஈ என இறத்தல் இடிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதன் இனம் இடிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று. இதை வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றது உயர்ந்தது. அதன் எதிர் கொள்ளேன் என்றால் அதன் இனம் உயர்ந்தன்று. வேண்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது அதை விட உயர்ந்தது. இதெல்லாம் இந்த பாட்டு இங்க மண்ணில் இருந்தது. அதையெல்லாம் மிக நுட்பமா ஓதுவது ஒழியேல் படிக்கிறது என்கிறத எப்பொழுதும் நிறுத்தாதீர்கள். ஓதுவது ஒழியேல் இடம்பட வீடடேல். இது என்னன்னே புரியாது. எல்லாம் ஒரு இடம் 30க்கு 60ன்னு வாங்குறவன் 30க்கு 60ஐயும் பிடிச்சி முடிச்சிடுறான். அதில் காற்று போகிறதுக்கு இடம் வேணும்டா முண்டம். நீ முன்னால் ஒரு செடி வைக்கிறதுக்கு, முன்னால் வந்து புழங்கிறதுக்கு, பின்பக்கமாக ஒரு இடம் என்கிறது கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டணும். இடம் முழுமையாக மறைத்து கொள்ளும்படியாக வீடு கட்டாதே. வீடு எடேல் இடம்பட வீடு எடேல். செய்வன திருந்தச் செய் தொன்மை மறவேல் மாற்றானுக்கு இடங்கொடேல். இதெல்லாம் சும்மா அந்த காலத்தில் மந்திரம் போல படிச்சிருக்கிறான் நம்முடைய கிழவெல்லாம். நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டன் ஓட்டம் எல்லாம் இதெல்லாம் அப்படியே ஊறி இருக்க. சரி, மொழிவது அறமொழி. சொல்வதாக இருந்தால் துலக்கமாக அதை சொல் என்று சொல்கிறது மட்டுமல்ல. புதுச்சேரியில் மிகப்பெரிய பண்பு வடிவங்களில் ஒன்று முத்திரைப்பாளையத்தில் புலவர் சீனிவாசன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகப்பெரிய நுட்பமானவர், மிக பண்பாளர். அந்த பண்பாளர் ஒரு முறை இந்த கிருஷ்ணா ஹோட்டல்னு இங்கே ஒன்று இருந்தது. இப்பொழுது அரசு ராஜா திரையரங்கத்துக்கு பின்பக்கத்தில் இப்பொழுது காமராசர் சிலை வைத்திருக்கிற அந்த இடத்துல ஒரு கிருஷ்ணா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 75 தாண்டினவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கு அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள், புலவர்களோடு ஆசிரியர்களோடு சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். சீனிவாசன் அந்த செய்தியை சொன்னார். சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது, ஆசிரியர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது, அந்த சமயத்தில் முத்திரைப்பாளையத்தில் ஆய்குளத்திலே ஒரு பொந்திலே கையை விட்டு கொண்டு ஒருவன் பாம்பு கடியிலே ஒரு குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து போயிருக்கிறார். அவன் பள்ளிக்கூடத்தில் 2ஆம் 3ஆம் வகுப்பு படித்தவன். அந்த செய்தியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது இன்னொரு புலவர் சொல்லியிருக்கிறார், பாம்பொடு பழகேல் அப்படின்னு எழுதியிருக்குது. இந்த முண்டங்கள் படிக்கிறது இல்லை பசங்க, பாம்போட பழகாதேன்னு எழுதியிருக்கிறான் அப்படின்னு. அந்த சமயத்தில் ஒருவர் மாட்டு வண்டி ஓட்டி கொண்டு வந்தவர் மேலே பொட்டல் மண்ணெல்லாம் இருக்க கையிலே ஒரு சவுக்கை வைத்துக்கொண்டு அங்கே உணவுண்ட ஒருவர் கை கழுவ போகும் பொழுது, வாத்தியாருங்களா, நீங்கள் வாத்தியாருங்களான்னு கேட்டார். ஆமாம், என்ன இல்லை நீங்கள் ஆத்தி சூடியெல்லாம் சரியாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். என்ன திமிரா பேசுகிற அப்படின்னு நான் கேட்டேன். சீனிவாசன் சொல்கிறேன், கேட்டேன். அது பாம்போடு பழகியல் இல்லைங்க, அது பார்ப்போடு பழகியல் என்கிறது. பாப்பானோட பழகாத என்கிறது தான் வரி. நீங்கள் பாம்போடன்னு சொல்கிறீங்க. இல்லை, அறிவில்லாமல் பேசக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மறுபடி சிரிச்சுட்டு அவன் சொன்னானா, பார்ப்போடு பழகேல் இல்லாமல் பாம்போடு பழகேல் என்று இருந்தால் அறவ மாட்டேல் இன்னொரு இடத்துல சொல்றதுக்கு அவன் என்ன முண்டமா ஔவையார் கேட்டேன். புரியுதா நான் சொல்றது? அறவ மாட்டேல் இன்னொரு இடத்துல திரும்ப திரும்ப மறுபடி அதையே சொல்வதற்கு அவள் என்ன முண்டமா? இந்த பார்ப்பு என்கிறது, பார்ப்புக்கு ஒரு நீதின்றானே அந்த பாரதியார், அது தொடர்பாக இருக்கிற பார்ப்புக்கு வேறொரு நீதி அப்படின்னு சொல்லுகிறது. அந்த பாட்டில் பார்ப்பு என்கிறது செப்பமா பாப்பானை குறிக்கிறது. இது அருளினுடைய அகராதியிலும் அந்த பார்ப்பு என்கிறது வரும். அது பார்ப்பானை குறித்த சிறப்பு சொல் என்று.
இந்த நிலைகள்லாம் பார்ப்படு பழகேல் என்கிறது. திருவள்ளுவர் இதையெல்லாம் மிக நாகரிகமானவர் என்கிறதுனால் அவர் சிற்றினம் சேரேல், அன்னைக்கு இருக்கிற மைனாரிட்டியில் அந்த இனத்தோட கூடாதீங்களா அப்படின்னு அவர் எச்சரிக்கை செய்து விட்டு போனார். அது கிடக்கட்டும். சரி, இதில் பாரதி அந்த பாப்பானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப நுட்பமான பார்ப்பான். என்ன பார்ப்பான்கள் எல்லாம் சேர்ந்து கைவிட்டு விட்டு பார்ப்பான். தமிழ தன்மையுடைய பார்ப்பான். அவன் தமிழ்நாட்டினுடைய அந்த தொடர்பாக இருக்கிற பாட்டியல் அமைப்பையே மாற்றின பார்ப்பான். பாவேந்தர் என்கிற ஒரு புலவரை தொடர்பாக இருக்கிற சுப்பிரமணியர் துதியமது பாடிக்கொண்டிருந்த ஒருவரை முழுக்க மாற்றி இந்த மண்ணுக்குரிய ஆளாக மாற்றினவன் அவனுடைய நடைதான். நிறைய அவன் எழுதுறான். பாரதியாருடைய கட்டுரைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மன உடையவனாக அவன் எழுதியிருக்கிறான். தமிழ்நாட்டின், இது பாரதியினுடைய வரி, பாரதியார் கட்டுரைகள் என்கிறது அந்த தொகுப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் மற்ற செல்வங்களை எல்லாம் இழந்துவிட பிரியமா? அவையின் நூல்களை இழந்துவிட பிரியமா என்று என்னிடம் யாராவது கேட்பார்களாயின், மற்ற செல்வங்களை எல்லாம் பறிகொடுக்க நேர்ந்தாலும் பெரிதில்லை, அவற்றை தமிழ்நாடு மட்டும் சமைத்துக் கொள்ள முடியும், அது வல்லது. அவை பாட்டியின் நூல்களை இழக்க ஒருபோதும் சம்மதப்பட மாட்டோம். அது மட்டும் சமைத்துக் கொள்ள முடியாத தனி பெரும் செல்வம் எழுதுகிறான். செல்வம் என்று நாம் மறுமொழி உரைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று பாரதியார் எழுதியிருக்கிறதுல அது எவ்வளவு ஆழமா அவளுடைய பாரதி போன்றிருக்கிற உள்ளங்களை எல்லாம் அவள் அசைத்திருக்கிறாள் என்கிறதுக்கு திருவள்ளுவர் இந்த வரைன்னு ஒரு சொல்ல கையாள்வார். நான் சொன்னது எல்லை என்கிற பொருள். அதுவரை, இதுவரை, எதுவரைன்னு கேட்கிற கேள்வியில் வரை என்பது எல்லைன்னு வருகிறது. இதற்கு வரைவுன்னு பேர். பெண்கள், தவறாக போகிற பெண்கள், பரத்தியர்களாக இருக்கிறவர்கள், அவர்களை குறிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய பெருமான் திருவள்ளுவர் வரைவு இல் மகளிர், அந்த எல்லை மீறின பெண்கள்னு எழுதுறாங்க. இதுக்கு ஒரு பெரிய அறிவு வேண்டும், மிகப்பெரிய பண்பாடு வேண்டும். இந்த மண்ணில் கணவன் மனைவி ஒன்று சேருகிறது சொல்லுகிற பொழுதே தோல் மேல் துயில், மென்றோல் துயில், மென்மையான தோல் மீது தோங்குவது என்கிறது என் புணர்ச்சியை சொல்வதற்கு கூட தோல் மேல் துயில், மென்றோல் துயில்னு சொல்லுகிற மரபு பண்பாடு உடையது நம்முடைய மண். இதில் வரைவியின் மகளிர் என்கிறது 10 குறள் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றிலும் அன்பின் விழையார், அவங்களுக்கு அடை சொல்லுகிற பொழுது அன்பை விழைய மாட்டாங்க, பொருள் விழைவார். அன்பின் விழையார், பொருள் விழையும் ஆய்தொடியார், பண்பின் மகளிர். பண்பின் மகளிர்னா பண்புடைய பண் இல்லை, பண்பு இல், வரைவு இல் மகளிர் போல பண்பின் மகளிர்னு அதை கூட பண்பா பதிவு செய்கிறார். பண்பு இல்லாத பெண்கள் என்று சொல்ல அவருக்கு மனமில்லை. பண்பின் மகளிர், பொருட்பெண்டிர், பொருளுக்காக இருக்கிற பெண்கள், பொருளார், பொது நலத்தார், தன்னலம் பாரிப்பார், பிற நெஞ்சில் பேணி புணர்வார், மாய மகளிர், வரைவிலா மானிழையார், இருமன பெண்டிர். அவர்கள் 2 மனங்களோடு இயங்குவார்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை எதுக்குன்னா, வரைவு என்கிற அந்த சொல் எல்லை என்கிறது. நான் எதுக்கு சொல்லுகிறேன், எந்த சிந்திப்புக்கும் எல்லை உள்ளது, ஒரு வரையறை வேண்டும், எண்ணத்திலே ஒரு வரம்பு வேண்டும். அந்த வரையறையை இல் என்பது துளை, இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலைன்னு ஒரு பாட்டில் வரும் புறநானூற்றில். இல்லி என்கிறது மார்பகத்தில் குழந்தைக்கு கொடுக்கிற பால், அவளுக்கு அது தொலை இருக்கிறது என்றே நமக்கு தெரியாது. ஆனால் அவன் தமிழன் உற்று அறிந்து கொண்டு பால் வர வேண்டுமானால் அங்கு துளை இருக்கத்தானே செய்யும். எனவே இல்லி என்கிற ஒரு சொல்லை சொல்கிறான். இல் என்கிறது துளை, இல்லி என்கிறது இலி என்கிறது தான் எலின்னு ஆனது. அது இயல்பாக எலியை பிடிக்கிறதுக்காக இருக்கிற முயற்சியில் அந்த எலி வேட்டுவர்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கிற துளையிலே ஒரு பெரிய பானை இருக்கும், எல்லா வகையான தொடர்பாக இருக்கிற ஓலைகளையும் கிளைகளையும் வைக்கோல்களையும் உள்ளே போட்டு அது தொடர்பாக இருக்கிறதை கொளித்து விட்டு ஊதுவான். அந்த பக்கம் ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒரு 30-40 இடங்களில் அது புகை வரும். அந்த புகை வருகிற இடங்களெல்லாம் ஒன்றொன்று அழைப்பான். திடுமென ஒரு 40-50 அடிகளுக்கு அந்தாண்ட ஒரு 100கணக்கான எலிகள் ஓடுவதை பார்ப்பான். இது நான் பார்க்கிற காட்சி. அது
அதனால தான் அது எலி என்கிறதுக்கு எப்படி பேர் வைத்திருக்கிறான். இலை என்கிறது இலை என்கிறது போல், இடம் என்கிறது இடம் என்கிறது போல், துளை 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 உயிரி என்கிற பொருளை இலி என்கிறது எலி என்றானது. இல்லி என்பது துளை, இல்லி தூர்ந்த பொல்லா வருமுலை. சரி, இந்த இலை இல் என்கிறது துளை, இல் எல் எல்லை என்கிறது என்ன என்றால் ஒரு துளையிட்டு அதிலே ஒரு தொடர்பாக இருக்கிற கருங்கல்லை அடையாளத்துக்காக நாட்டுகிற அந்த அடையாள குறியீடு இருக்குதே, அதுக்கு எல்லைன்னு பேர். இந்த எல்லை இந்த சிந்திப்பிலே வேண்டும். நினைத்து அது தொடர்பாக இருக்கிற நம்முடைய தமிழ் மொழி மிக ஆற்றலுடைய, ஒவ்வொன்றும் இப்போ உணவு தொடர்பாக இருக்கிற செய்திகள்னா ஊன் உணா உண்கூழ் மூரல் மடை மிசை மிதை மிதவை வல்சி பொருகு பொம்மல் புற்கை புகர்னு ஒரு சோறு என்று சொன்னால் அதுக்கு 40 பேர் இருக்கும். அதை குறிக்கிறதுக்காக இருக்கிற பெயர்கள் அப்படி ஒவ்வொன்றும் இருக்கும். அப்படி இருக்கிற விரிவாக இருக்கிற இந்த பெரிய பெரிய மொழியில், லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட மொழியில், ஒரு பெரிய சுரங்கத்தில் தொடர்பாக இந்த பல்வேறு அப்படியே கண்டாபுண்ணான்னு சிந்திக்கிறபடியான தன்மை இருந்தால், எல்லை இல்லாது போனால் ஒரே மனக்குழப்பமாகிவிடும். அதைத்தான் இந்த தொடர்பாக இருக்கிற நூலினுடைய கருவாக பயன்படுத்தி இருக்கிறேன். சரி, அளவோடு எந்த அளவோ அந்த அளவோடு சிந்திக்க வேண்டும் என்கிறதுக்கான வரையறையை பற்றி குறிப்பிடுவது தான் இந்த நூலினுடைய கரு. ஆனால் எல்லாவற்றையும் நாம் எப்பொழுதும் எண்ணி பார்க்க வேண்டும்ப்பா. பழைய கதைகள் எல்லாம் பார்த்தால் இப்போ ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. பூனை குறுக்க உடனே போகக்கூடாது, ஊருக்கு போகக்கூடாது, வந்து தண்ணி குடிச்சிட்டு போகணும். பெரிய அறிவாளிங்க. இன்றைக்கு தான் இந்த புதுச்சேரியினுடைய அரசில் இணை இயக்குனர் இருக்கிற ஒரு அம்மா சிவகாமி என்றவங்க கையில் கருப்பு கயிறு கட்டி வரக்கூடாது பிள்ளைகள் என்று இன்றைக்கு போட்டிருக்கிறாங்க ஆணை. பெரிய அறிவு. அந்த தெய்வத்தை கும்பிடணும். கையில் கருப்பு கயிறு கட்டி வரக்கூடாது, காதில் கம்மல் போட்டு வரக்கூடாது, செருப்பை ஒரே வகையில் அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு 20 எழுதியிருக்கிறார்கள். அருமையாக பள்ளி பிள்ளைகளுக்காக அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் இந்த குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது என்று எழுதியிருக்கிறார்கள். ஒரே வகையாக பிறந்த நாளாக இருந்தால் கூட, எந்த நாளாக இருந்தால் கூட அந்த உடையிலே தான், அந்த சீருடையிலே தான் வந்தாக வேண்டும். அன்றைக்கு நீ ஜலின்னு ஜொலிச்சிட்டு சிலுக்கெல்லாம் மாட்டிட்டு வரக்கூடாது, உடை சீருடையாக இருக்க வேண்டும் என்று. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய துணி வேண்டும். சரி, இதில் இந்த எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த நிலைகளுக்கு மேல் ஈடுபடக்கூடிய திருவள்ளுவர் மிக ஆழமாக பல பகுதி குறிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன், பூனை குறுக்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னால், சிபி சிற்றரசன் ஒருத்தவர், அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 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 திமுக கூட்டம் நடக்கிற பொழுது அந்த பேச்சு கேட்க வேண்டியிருந்தது. ரொம்ப நுட்பமான அறிஞர் அவர் சொன்னது எனக்கு இன்னும் நினைவுக்கு இருக்கிறது. பூனை எலியை பிடிக்க போகுது, இந்த முன்ன ஊருக்கு போகிறோம் போயிட்டு இருக்க வேண்டியதானே, பூனை எலியை பிடிக்க போகுது, பஸ்ஸை பிடிக்க போகிற முட்டம் போக வேண்டியதானே அப்படின்னார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எல்லாவற்றிலும் நூற்றுக்கணக்கான மூட நம்பிக்கைகளுக்கு உட்பட்டு மக்களே நம்மை ஆக்கியிருக்கிறார்கள். அது நாம் எல்லாம் எதையும் சிந்திக்கிறதே இல்லை. சரி, இந்த ஆமை புகுந்த வீட்டுக்காக ஒரு பழைய கதையில் ஒரு முனிவரிடம், இந்த ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுகிறார்களே முனிவரே, அவன் மென்னித தலையை குனிந்து கொண்டு, அது அறியாமை, அது புரியாமை, அது தெரியாமை, அது விளங்காமை, அது துளங்காமைன்னு அவன் ஒரு 10 ஆமை போட்டான். அது அறிவில்லாமல் அது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதுக்காக. சரி, இதே திருவள்ளுவர் சொல்கிறார், ஒரு எல்லை வேண்டும் என்கிறது. நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்து ஊக்கின் உயிர்கிருதியாகிவிடும். நுனி கொம்புல போய் நீ வெட்டி கொண்டிருக்கிற, அதுக்கு மேலேயும் போகணும்னு சொன்னால் உனக்கு உயிர்கிருதி ஆகிவிடும். எனவே நான் எதை சொல்கிறேன், ஒரு எல்லை என்று ஒன்று இருக்கிறது, அந்த எல்லையோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நானும் என்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம்.